வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி. வாழ்க்கையின் ஒவ்வொரு வெற்றிக்கும் முன்பும் பயிற்சி என்பது மிகவும் முக்கியமானது. அதன் அடிப்படையில் நம்ம இல்லம் தேடி தேர்வு நடத்திட்டு இருக்கோம். ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா 32 தேர்வுகள் இருக்கு. இதுல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 5th சரிங்களா. சோ 5வது டெஸ்ட்டை நம்ம பார்ப்போம். இந்த 5வது டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 7வது சமூக அறிவியல் உண்டான கேள்விகள் இருக்கு. அதனோட விளக்கத்தையும் நம்ம பார்ப்போம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ் கொடுத்துருக்கீங்க. என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா போற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. சோ வாஸ்தவம் தான் இல்லைங்களா. பட் என்ன விஷயம்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலா வந்து இது டெஸ்ட்டுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன் சரிங்களா. சோ கிளாஸஸ் பாத்தீங்கன்னா நம்ம பொறுமையா போலாம். எக்ஸ்பிளனேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வேகமா போனா தான் வந்து பாத்தீங்கன்னா 100 கேள்விகளையும் முடிக்க முடியும் சரிங்களா. 100 கேள்விகளையும் முடிக்க முடியும். பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ட்ரை பண்றோம் சரிங்களா. சோ தேங்க்யூ. வாங்க நம்ம கொஸ்டின்ஸ் போலாம். சோ முதல் கேள்வி, விஜயநகர பேரரசின் நிர்வாகத்தில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன்ல கவுடா அப்படின்னு அழைக்கப்பட்ட நபர் யாருன்னு கேட்கிறாங்க. அவங்க என்ன நிர்வாகம் பண்ணிட்டு தான் கேட்கிறாங்க. சோ ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கிராம தலைவர், ஆளுநர், வருவாய் அலுவலர் மற்றும் கொத்வால்னா உங்களுக்கு போலீஸ் ஆபீசர் வருவாரு சரிங்களா. பட் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராம தலைவர். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கிராம தலைவர், வில்லேஜ் ஹெட்மேன் சரிங்களா. கிராம தலைவர். இதுல விளக்கம் வந்து பாத்தீங்கன்னா விஜயநகர் எம்பையர் சரிங்களா. விஜயநகர் எம்பையர் வந்து பாத்தீங்கன்னா டிவைடட் இன்டு டிஃபரண்ட் மண்டலம் சரிங்களா. மண்டலம்ஸ்னா ப்ராவின்சஸ் சொல்லுவாங்க சரிங்களா. ப்ராவின்சஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மண்டலம், அண்ட் பாத்தீங்கன்னா நாடுஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்தலத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலி கிராமஸ் சரிங்களா. சோ மண்டலங்கள், நாடுகள், ஸ்தலங்கள் மற்றும் கிராமங்கள் இப்படிதான் பிரிக்கப்பட்டிருந்தது. இதுல வந்து பாத்தீங்கன்னா கடைசி எண்டு இருக்கக்கூடிய ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் எது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராமம். இந்த கிராமத்துல அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த தலைவர் யார் அப்படின்னா உங்களுக்கு வில்லேஜ் ஹெட்மேன் சரிங்களா. தென் ஒவ்வொரு மண்டலத்துக்கும் மண்டலேஸ்வரா அப்படின்ற ஒரு கவர்னர் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு இருப்பாரு, நிர்வாகம் பார்த்துட்டு இருப்பாரு சரிங்களா. ஒவ்வொரு வில்லேஜோட ஹெட்மேன் அவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா கவுடா. சோ இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா கிராமம் சம்பந்தப்பட்ட அனைத்து விவகாரங்களையும் இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ் பண்ணிட்டு இருப்பாரு. இரண்டாவது கேள்வி, சிவாஜி ஆக்ராவிலிருந்து தப்பிய போது வாரணாசியில் சாம்பாஜியின் பாதுகாவலராக இருந்தவர் யாரு கேட்கிறாங்க சரிங்களா. சோ யார் வந்து அவருக்கு பாதுகாவலராக இருந்திருக்காங்க. விடை வந்து பாத்தீங்கன்னா கவிகலாஸ் சரிங்களா. கவிகலாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி பிரிஸ்ட், அவங்களுடைய குடும்ப அர்ச்சகர். யாரு? சிவாஜியோட குடும்ப அர்ச்சகர் சரிங்களா. இவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பாஜியை ரெய்காருக்கு வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டு ரெய்கார் ஒரு நகரத்துக்கு கூப்பிட்டு வந்திருப்பாரு சரி. அங்கிருந்து சேஃபா பாதுகாப்போட கொண்டு வந்திருப்பாரு. இவரு அறிஞர் மற்றும் கவிஞர். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா இவரு ஒரு பெரிய மாந்திரிகர் சரிங்களா. இவரு பெரிய ஒரு மாந்திரிகர். தாதாஜி கொண்டதேவ் இவர் யாருன்னா உங்களுக்கு சிவாஜியோட ஆசிரியர் மற்றும் குரு சரிங்களா. சோ இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிவாஜிக்கு குதிரையேற்றம், போர்க்கலை, அரசோட நிர்வாகம் இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிவாஜிக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்தது, பயிற்சி அளிச்சது யாருன்னா உங்களுக்கு தாதாஜி கொண்டதேவ். ராம்தாஸ் வந்து பாத்தீங்கன்னா சிவாஜியோட ஒரு பக்தி மார்க்கத்துல ஒரு குருவா இருந்திருக்கிறார். மூன்றாவது கேள்வி, தமிழகத்தில் புகழ்பெற்ற கல்வி மையமாக விளங்கிய இடம் எது சரிங்களா. ஜெனரலா எல்லாத்துக்குமே தெரியும் காஞ்சிபுரம் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புகழ்பெற்ற கல்வி மையமா இருந்திருக்குது. சோ கல்வியில் கரையில்லா காஞ்சி நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். நான்காவது கேள்வி, அக்பரோட அவையில இடம்பெற்றிருந்த பாடலாசிரியர் மற்றும் இசை மேதையாக விளங்கியவர் யாருன்னு கேட்டுக்கிறாங்க. ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா தஸ்வந்த், பீர்பால், ராஜா தோடர்மால், மேற்கண்ட எவரும் இல்லை. இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 பேருமே இல்லை, மேற்கண்ட எவருமே இல்லை. இதுதான் ஆன்சர். விடை யாருன்னா தான்சேன் சரிங்களா. விடை வந்து பாத்தீங்கன்னா தான்சேன். தஸ்வந்த் பாத்தீங்கன்னா ஒரு ஓவியர் சரிங்களா. அவர் ஒரு ஓவியர். பீர்பால் வந்து பாத்தீங்கன்னா கதை ஆசிரியர், கதை சொல்வதில் சிறந்த ஒரு ஆசிரியரா இருந்திருக்கிறார். ராஜா தோடர்மால் வந்து பாத்தீங்கன்னா அக்பரோட நிதி அமைச்சர், பினான்ஸ் மினிஸ்டர் சரிங்களா. சோ பீர்பால் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்பரோட பேர்ல இருந்திருப்பாரு சரிங்களா. தென் ஐந்தாவது கேள்வி, பின்வரும் முகலாய ஆட்சியாளர்களில் ஜிஸ்யா வரியை மீண்டும் விதித்தவர் யார் சரிங்களா. ஜிஸ்யா வரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாருக்குன்னா இந்துக்களுக்கு விதிக்கப்படும் வரி சரிங்களா. யாருன்னா ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப், ஹுமாயூன். விடை வந்து பாத்தீங்கன்னா அவுரங்கசீப். இந்த ஜிஸ்யா வரியை முதல்ல இந்தியால இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாருன்னா குதுபுதீன் ஐபக். ஆறாவது கேள்வி சரிங்களா. பாமினி கிங் உள்ள ஒரு கேள்வி, பாரசீக வேதியியல் வல்லுநர்களை அழைத்து வந்து வெடிமருந்து தயாரிப்பதில் தன் படையினருக்கு பயிற்சி அளிப்பதை செய்தவர் யார்? யார் வந்து ட்ரைனிங் பண்ணி கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாமினி கிங்டத்தை சேர்ந்த மஹமது கவான் சரிங்களா. மஹமது கவான் இவர் வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் முகமதோட பிரைம் மினிஸ்டர் சரிங்களா. பெல்காம்ல நடைபெற்ற விஜயநகர கிங்டத்துக்கு எதிரான போர்ல வெடிமருந்தை யூஸ் பண்ணியிருக்காரு.
7வது கேள்வி, கஜபதி வம்ச அரசர் பிரதாபருத்ரனுடன் போர் கொண்ட அரசர் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிருஷ்ணதேவராயர், 2ஆம் தேவராயர், 1ஆம் தேவராயர், ஹரிஹர புக்கர். சோ இதுல விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிருஷ்ணதேவராயா. விடை கிருஷ்ணதேவராயா. கஜபதி வம்சம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒடிசால இருந்த ஒரு அரச வம்சம். இதுல உங்களுக்கு கிருஷ்ணதேவராயா யாருன்னா உங்களுக்கு துளு வம்சத்தோட அரசர். 8வது கேள்வி, அமுக்த மால்யதா தெலுங்கு இலக்கியத்தோட தலை சிறந்த படைப்பு. சரிங்களா? சோ இந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா யாரை பற்றி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. கங்காதேவி, ஹன்னம்மா, திருமலம்மா, கோதை தேவி. விடை வந்து பாத்தீங்கன்னா கோதாதேவி. இதுதான் விடை. கோதாதேவி யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆண்டாள். சரிங்களா? பெரியாழ்வாரோட வளர்ப்பு மகள் இருக்காங்கல்ல ஆண்டாள், அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோதை தேவி. சோ இவங்களை பற்றி எழுதப்பட்ட புத்தகம் தான் அமுக்த மால்யதா. கடவுள் யாரு? ரங்கநாதர் இருக்கார்ல, சோ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அணிவிக்கக்கூடிய அதற்காண்டி தொடுக்கப்பட்ட அந்த மாலைகள் வந்து பாத்தீங்கன்னா ரங்கநாதருக்கு அணிவிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க வந்து பாத்தீங்கன்னா தாங்க தோல்ல போட்டுப்பாங்களாம். சரிங்களா? கூடிக்கொள்வார். தென் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரங்கநாதருக்கு அந்த மாலையை வந்து பாத்தீங்கன்னா அவங்க அணிவிப்பாங்க. இதை பற்றி தான் இந்த நூல்ல சொல்லப்பட்டிருக்குது. அதுல கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கங்காதேவி. இந்த கங்காதேவி யாருன்னா குமார கம்பண்ணா அவரோட மனைவி தான் கங்காதேவி. சரிங்களா? இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா மதுரா விஜயம் ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பாங்க. சரிங்களா? இந்த மதுரா விஜயம் வந்து பாத்தீங்கன்னா குமார கம்பண்ணா மதுரை நோக்கி படையெடுத்து வருவார். சரிங்களா? சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுல்தான்களோட ஆட்சியை ஒழிச்சிருவார். அதுக்கப்புறம் வந்து மதுரை சுல்தான் இருக்க மாட்டாங்க. சரிங்களா? சோ அதை பற்றி எழுதப்பட்டதா உங்களுக்கு மதுரா விஜயம் புத்தகம். தென் வந்து பாத்தீங்கன்னா ஹன்னம்மா அண்ட் திருமலம்மா, இவங்க 2 பேரும் யாருன்னா உங்களுக்கு பிரபல கவிஞர்கள். சரிங்களா? சோ இவங்க 2 பேரும் 2ஆம் தேவராயரோட அவையில இருந்திருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹன்னம்மா வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் தேவராயரோட அவையில இருந்த ஒரு பெண் செய்தியாளர். சரிங்களா? அவர் ஒரு பெண் செய்தியாளர். 9வது கேள்வி, பாண்டியர் கால மிக பழமையான குடைவரை கோவில் எங்கு அமைந்துள்ளது கேட்டிருக்காங்க. ஆனைமலை, பிள்ளையார்பட்டி, மாங்குளம், கழுகுமலை. விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிள்ளையார்பட்டி. விடை பிள்ளையார்பட்டி. சரிங்களா? தேசிய விநாயகம் என குகை கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள இச்சிற்பத்தின் சிறப்பு யாதெனில். இதோட சிறப்பு என்னன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 கைகளை கொண்டு கணபதியின் தும்பிக்கை வலதுபுறமாக திரும்பியுள்ளது. இதான் வந்து பாத்தீங்கன்னா வல்லம்பிரி விநாயகர் சொல்லுவாங்க. சோ இந்த குகை கல்வெட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 13th century 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. சோ 10வது கேள்வி, உலக மக்கள் தொகை தினம் எதுன்னு கேட்டிருக்காங்க. பிப்ரவரி 21, ஜூலை 11, மே 21, ஏப்ரல் 21. விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை 11. இதுல ஏப்ரல் 21 பாத்தீங்கன்னா சிவில் சர்வீசஸ் டே, குடிமை பணிகள் தினம். ஜூலை 11 உலக மக்கள் தொகை தினம். தென் பிப்ரவரி 21 பன்னாட்டு தாய்மொழி தினம். 21 மே உலக கலாச்சார பன்முகத்தன்மை தினம். 11வது கேள்வி, உலக அளவில் அதிகமான தங்கம் உற்பத்தி செய்யும் நாடு எதுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்களா? உலகில் அதிக அளவில் தங்கம் உற்பத்தி செய்யும் நாடு எது? சைனா. விடை வந்து பாத்தீங்கன்னா சைனா. சோ ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா 9500 டன். சரிங்களா? 9500 டன் தங்க தாது இருப்பு கைவசம் வச்சிருக்காங்க. சரிங்களா? அப்ப அதிகமான தங்க இருப்பு கொண்ட நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்திரேலியா. கர்நாடகா இந்தியாவில் தங்கத்தை அதிக அளவில் உற்பத்தி செய்யும் மாநிலம் கர்நாடகா. கோலார் ஃபீல்டு, கோலார் தங்க வயல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உலகின் ஆழமான தங்க சுரங்கங்கள் ஒன்றாகும். 12வது கேள்வி, காஸ்ட்ரோனமி என்பது எந்த வகை சுற்றுலா கேட்கிறாங்க. சரிங்களா? காஸ்ட்ரோனமினா எந்த வகை சுற்றுலா? சூழல் சுற்றுலா, சமய சுற்றுலா, கலாச்சார சுற்றுலா, சாகச சுற்றுலா. விடை வந்து பாத்தீங்கன்னா கலாச்சார சுற்றுலா. விடை சி, கலாச்சார சுற்றுலா. சோ 13வது கேள்வி, தீ விபத்து குறித்த அவசர எண் எது கேட்கப்பட்டுள்ளது. விடை வந்து பாத்தீங்கன்னா பி 101. விடை பி 101. 14வது கேள்வி, சமத்துவம் என்பது சமமாக நடத்துவது மட்டுமல்லாது வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பதாகும். முதலாவதாக சமூக சிறப்புரிமை இல்லாததும், இரண்டாவதாக போதுமான வாய்ப்புகள் அனைவருக்கும் வழங்கப்படுவதும் ஆகும் என்ற கூற்றை கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? பேராசிரியர் லாஸ்கி. விடை பேராசிரியர் லாஸ்கி. சரிங்களா? சோ அப்ப ஏவி டைசி என்ன சொல்லியிருக்காருன்னா சட்டத்தின் ஆட்சி. ஏவி டைசி வந்து சட்டத்தின் ஆட்சி, ரூல் ஆஃப் லா சொல்லியிருக்காரு. சரிங்களா? 15வது கேள்வி, தேசிய கட்சி இறுதியாக நடைபெற்ற மக்களவை தேர்தலில் குறைந்தபட்சம் எத்தனை மாநிலங்களில் எத்தனை சதவீதம் தொகுதியில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் கேட்டிருக்காங்க கேள்வி. சரிங்களா? சோ விடை வந்து பாத்தீங்கன்னா 3 மாநிலங்களில் 2% தொகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்க வேண்டும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா
விடை. மக்களவை தேர்தலில் 4 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் செல்லத்தக்க மொத்த வாக்குகளில் ஒரு கட்சி 6%, ஒரு கட்சி 6% வாக்குகளை பெற்றிருத்தல் வேண்டும். ஒன்று அல்லது ஒன்றிற்கு மேற்பட்ட மாநிலங்களில் 4 மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும். இறுதியாக நடைபெற்ற மக்களவை தேர்தலில் குறைந்தபட்சம் 3 மாநிலங்களில் 2% தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். இவைதான் தேசிய கட்சிகளுக்கான அங்கீகாரம் அளிக்கப்படக்கூடிய தகுதிகள். 16வது கேள்வி, கீழ்காணும் கூற்றில் தவறானவற்றை தேர்ந்தெடுக்க. சரிங்களா? இதுல எது தவறுன்னு கேட்கப்பட்டிருக்குது. ஆளுநரை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர், இது சரி. ஆளுநரின் பதவிக்காலம் 4 ஆண்டுகள், இது தவறு. 5 ஆண்டுகள், அவருடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள். சரிங்களா? பெரும்பான்மை கொண்ட கட்சியின் தலைவர் முதலமைச்சர், இதுவும் சரி. முதலமைச்சரின் பதவிக்காலம் நிர்ணயம் செய்யப்பட்ட ஒன்று அல்ல, கரெக்ட். இதுவும் பாத்தீங்கன்னா நிர்ணயம் கிடையாது. சோ பாத்தீங்கன்னா விடை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 கிடையாது, 1 தவறானது கேட்டிருக்காங்க. சோ அதனால விடை பாத்தீங்கன்னா உங்களுக்கு சி மட்டும், சி 2 மட்டும் தவறு. 17வது கேள்வி, கீழ்காணும் கூற்றை ஆராய்க. மக்களாட்சி என்ற சொல் கிரேக்க மொழியில் இருந்து எடுக்கப்பட்டது. அதன் பொருள் மக்கள் அதிகாரம் அல்லது மக்களாட்சி என்று பொருள்படும். சரிங்களா? சோ இது பாத்தீங்கன்னா சரியான கூற்று. ஆகாசவாணி என்பதன் பொருளின் வானிலிருந்து வரும் ஒளி. ஆகாசவாணி என்பதன் பொருள் வானிலிருந்து வரும் ஒளி. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது லைட் சொல்லுது, அப்ப இது தவறு. சரிங்களா? அங்கிருந்து வரக்கூடிய ஒளி, சவுண்ட் தான் வரும். சரிங்களா? சோ லைட் கிடையாது, சவுண்ட். சரிங்களா? சோ ஆகாசவாணி தொடங்கப்பட்ட ஆண்டு 1936. இது பாத்தீங்கன்னா தவறான ஸ்டேட்மெண்ட். அப்போ பாத்தீங்கன்னா விடை பாத்தீங்கன்னா 1 மட்டும் சரி. விடை பி, 1 மட்டும் சரி, 2 தவறு. சோ 18வது கேள்வி, 10% கூடுதலாக பெண்கள் கல்வி கற்றால் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சராசரியாக எத்தனை சதவீதம் அதிகரிக்கிறது? இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேள்வி. விடை பாத்தீங்கன்னா 3%. சரிங்களா? ஃபீமேல் எஜுகேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு நம்ம ஹிஸ்டரியில பார்த்தோம்னா உங்களுக்கு சாவித்திரிபாய் பூலே. சரிங்களா? சோ இவங்க தான் பாத்தீங்கன்னா பெண்கள் பள்ளியின் முதல் பெண் ஆசிரியர். சரிங்களா? தென் பாத்தீங்கன்னா இவருடைய இந்த ஸ்கூல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெண்களுக்கு உண்டான கல்வியை பாத்தீங்கன்னா செயல் வடிவமாக்கியது யாருன்னா இவங்களுடைய கணவர். சரிங்களா? இவங்களுடைய கணவர் ஜோதிராவ் பூலே 1848 முதல் பெண்கள் பள்ளியை பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணிருக்காங்க சாவித்திரிபாய் பூலே. 19வது கேள்வி, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? எந்த இயர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் பாத்தீங்கன்னா எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணதா கேள்வி கேட்டிருக்காங்க. விடை பாத்தீங்கன்னா பி, 1986. இது லாஸ்ட் இயர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சில क्वेश्चन கேட்கப்பட்டாங்க. சரிங்களா? கேட்கப்பட்டது கோப்ரா. சரிங்களா? கோப்ரா அப்படினா உங்களுக்கு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். சரிங்களா? இதுக்குண்டான நுகர்வோருக்கான மகா சாசனம் தான் கோப்ரா சொல்றாங்க. சரிங்களா? இந்த சட்டம் பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டு 1984 டிசம்பர் 24 நடைமுறைக்கு வந்தது. 20வது கேள்வி, நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஓர் ஆய்வு என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஒரு ஆய்வு என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஸோ விடை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆல்பர்ட் மார்சல், ஆடம் ஸ்மித், ஜேம் கீன்ஸ், தாதாபாய் நவ்ரோஜி. விடை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆடம் ஸ்மித். விளக்கம் பாத்தீங்கன்னா ஆடம் ஸ்மித் பாத்தீங்கன்னா பொருளியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஆடம் ஸ்மித் பொருளியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் என்று இவரை அறியப்படுறார். தென் பாத்தீங்கன்னா சிறந்த இவருடைய 2 படைப்புகள் என்னன்னா நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை 1759, நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் 1776. இந்த 2 பாத்தீங்கன்னா ஆடம் ஸ்மித்தோட பெஸ்ட் புக் சொல்றாங்க. வேலை பகுப்பு முறையை ஆடம் ஸ்மித் தனது நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளுக்கும் ஒரு ஆய்வு என்ற நூலில் அறிமுகப்படுத்தியுள்ளார். ஆடம் ஸ்மித்தோட 4 வகையான வரி விதிப்பு கோட்பாடுகள். சரிங்களா? சமத்துவ விதி, உறுதிப்பாட்டு விதி, வசதி விதி, சிக்கன விதி. canon of equality, canon of certainty, canon of convenience, canon of economy. இதுதான் பாத்தீங்கன்னா 4 விதிகள் ஆடம் ஸ்மித்தோடது. 21வது கேள்வி, தான் வெளியிட்ட தங்க நாணயத்தில் பெண் தெய்வமான இந்து கடவுள் லட்சுமியின் வடிவத்தை பதிப்பித்து தனது பெயரையும் பதிப்பித்த மன்னர் யார் கேட்டிருக்காங்க. சரிங்களா? கஜினி முகமது கோரி, முகமது பின் துக்ளக், தாகிர். சரிங்களா? சோ விடை பாத்தீங்கன்னா முகமது கோரி. விடை பாத்தீங்கன்னா முகமது கோரி பி.
விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானின் காலகட்டத்தை அறிந்து கொள்ள ஜிட்டல் எனும் செம்பு நாணயங்கள் பயன்படுகின்றன. செம்பு நாணயங்கள் பயன்படுகின்றன. ஒரு ஜிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 3.6 வெள்ளி குன்றிமணிகளை கொண்டது. 48 ஜிட்டல்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளி டங்காவுக்கு சமமாகும். 48 ஜிட்டல்கள் ஒரு வெள்ளி டங்காவுக்கு சமமாகும். 22வது கேள்வி, கஜினி மஹமூது புனித நகரான மதுராவை கொள்ளையெடுத்த ஆண்டு எது? விடை வந்து பார்த்தீங்கன்னா 1018. 1018. ஸோ கஜினி முகமது 1001 ஜெயபாலா வாஸ் டிஃபீட்டட் ஷாஹி கிங்டம். சரிங்களா? கஜினி முகமது ஷாஹி வம்சத்தை சேர்ந்த ஜெயபாலாவை 1001 தோற்கடிச்சிருப்பாரு. தென் வந்து பார்த்தீங்கன்னா 1008 ஆனந்தபாலா வந்து பார்த்தீங்கன்னா வைகின்ற இடத்துல, சரிங்களா, பெஷாவர் பக்கத்தில் வைகின்ற பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தோற்கடிச்சிருப்பாரு. 1011 பஞ்சாப்ல உள்ள நாகர்கோட், டெல்லிக்கு அருகே உள்ள தானேஸ்வர் ஆகிய நகரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவரால் சூறையாடப்பட்டன. 1024 சோலங்கி அரசர் முதலாம் பீம தேவரை தோற்கடித்து அன்கில்வாட் நகரை சூறையாடினார். 23வது கேள்வி, ஜிஸ்யா வரியை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆல்ரெடி நம்ம பார்த்ததான். யாருன்னா குதுபுதீன் ஐபக். The first Sultan of Delhi. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியின் முதல் சுல்தான். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய ஆட்சியை முதலில் நிறுவியவர் யாருன்னா குதுபுதீன் ஐபக். சரிங்களா? அடிமை வம்சத்தின் ஆட்சிக்கான அடிக்கலை நாட்டியவர் யாருன்னா குதுபுதீன் ஐபக். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா சுல்தான் மரபு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மம்லூக் அரசு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மம்லூக் டைனாஸ்டி ஆல்சோ சொல்லுவாங்க, டெல்லி சுல்தானேட் சொல்லுவாங்க. மம்லூக் அப்படின்னா அரேபிய வார்த்தைகளை அடிமை என்று பொருள். குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் என்ற ஒரு மசூதியை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெல்லியில் கட்டியிருப்பாரு. இது இந்தியாவில் மிக பழமையான மசூதி என கருதப்படுகிறது. குதுப்பினாருக்கு அடிக்கல் நாட்டினார். 24வது கேள்வி, தூய்மை பாரத வரி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? சரிங்களா? ஸோ ஸ்வச் பாரத் டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ லான்ச் பண்ணதா கேட்குறாங்க. விடை வந்து பார்த்தீங்கன்னா சி நவம்பர் 15, 2015. சரிங்களா? நவம்பர் 15, 2015. ஸ்வச் பாரத் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதனுடைய டாக்ஸ் எவ்வளோனா 0.5%. 25வது கேள்வி, அடிமை வம்சத்தின் காலகட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அடிமை வம்சத்தின் காலகட்டம். சரிங்களா? அது விடை வந்து பார்த்தீங்கன்னா பி 1206 1290 வரைக்கும் அடிமை வம்சத்தோட காலகட்டம். இந்த அடிமை வம்சத்தில் முக்கியமான அரசர்கள் யார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குதுபுதீன் ஐபக், சம்சுதீன் இல்துட்மிஷ், கியாசுதீன் பால்பன், ரஷ்யா சுல்தானா. இவங்க தான் ரொம்ப முக்கியமான அரசர்கள். சரிங்களா? ஸோ இந்தியாவின் முதல் இஸ்லாமிய பேரரசு யாருன்னா ரஷ்யா சுல்தானா. 26வது கேள்வி, விஜயநகர பேரரசின் தங்க நாணயங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? விஜயநகர பேரரசின் தங்க நாணயங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? வராகன். சி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி வராகன். ஸோ கோல்ட் காயின்ஸ் கால் வராகா. சரிங்களா? ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா பகோடாக்கள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வராகா அப்படின்னா பகோடாக்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பகோடா ஆர் வராகன் அப்படின்னா தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா பொன் அப்படின்னு மீனிங். சரிங்களா? நாணயங்களா வராகன்னா தமிழில் பொன், கன்னடத்தில் கொன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஹொன்னு, கன்னடத்தில் ஹொன்னு. இந்த தங்க நாணயங்கள், விஜயநகரோட தங்க நாணயங்கள் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு இந்து தெய்வங்களுடைய உருவங்களையும் காளைகள், யானை, கண்ட பெருண்டா ஆகிய விலங்கு உருவங்களையும் பொறிச்சிருப்பாங்க. சரிங்களா? இந்த கண்ட பெருண்டா அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு கற்பனை பறவை. சரிங்களா? ஒரு கற்பனை பறவை. அது எப்படின்னா இரட்டை கழுகு வடிவத்தில் உள்ள இந்த உருவம் தனது அழகிலும் நகத்திலும் யானையை கொத்தி கொண்டிருப்பது போன்று காணப்படும். இதுதான் கண்ட பெருண்டா ஒரு கற்பனை பறவை. நாணயத்தில் அரசனுடைய பெயர் நகரி அல்லது கன்னட எழுத்துக்கள்ல, சரிங்களா, நகரி அல்லது கன்னட எழுத்து வடிவத்தில் பொறிக்கப்பட்டிருக்கும். 27வது கேள்வி, இரண்டாம் பானிபட் போர் யார் யாருக்கும் இடையே நடைபெற்றது? இரண்டாம் பானிபட் போர் யாருக்கும் இடையே நடைபெற்றது? யாருன்னா அக்பர் விசஸ் ஹெமு. சரிங்களா? இவங்க 2 பேருக்கும் இடையே தான் இரண்டாம் பானிபட் போர் நடக்கும். சரிங்களா? சோ முதலாம் பானிபட் போர் யாருக்குன்னா பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இடையே நடக்கும். இந்த இரண்டாம் பானிபட் போர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்பர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மன்னரா இருப்பார், பேரளவில் இருப்பாரு. ஆனா இவருக்கு அந்த போர்ல மிகப்பெரிய சப்போர்ட் பண்றது அவருடைய மெய்க்காவலர் யாருன்னா பைராம் கான். சோ ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா அக்பருக்கு பதில் அந்த இடத்துல அக்பர் இல்லாம பைராம் கான் வெர்சஸ் எம்னு கொடுத்தா கூட அது ஆன்சர் கரெக்ட் தான். 7th புக்ல அந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ தாராளமா இந்த ஆப்ஷன் இல்லாம அந்த ஆப்ஷன் தான் தாராளமா நீங்க அதை சரி நீங்க விடையளிக்கலாம். 28வது கேள்வி,
இங்கிலாந்து அரசர் ஜேம்ஸின் பிரதிநிதியாக தாமஸ் ரோ யாருடைய அவைக்கு வருகை புரிந்தார்? இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து அரசரோட ஜேம்ஸ் பிரதிநிதியாக தாமஸ் ரோ வந்து வந்தாரு. அது யாரோட அவைக்கு வந்தார்? சோ விடை வந்து பாத்தீங்கன்னா ஜஹாங்கீர். விடை வந்து பாத்தீங்கன்னா ஜஹாங்கீர். 29வது கேள்வி, சிவாஜியின் ஆசிரியரும் குருவுமாக விளங்கியவர் யார்? இது ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா முதல் கொஸ்டினே நம்ம பார்த்திருப்போம். இரண்டாவது கொஸ்டின்ல சரிங்களா? யாருன்னா பி தாதாஜி கொண்டதேவ். தாதாஜி கொண்டதேவ். 30வது கேள்வி, பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? சரிங்களா? தலைமையகம் பிரிக்ஸோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு கேட்குறாங்க. விடை வந்து சைனா இருக்கக்கூடிய சரிங்களா ஷாங்காயில அமைஞ்சிருக்குது. பிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2009 16 ஜூன்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இதோட பேசிக்கா இது அமைக்கும் போது உங்களுக்கு இருந்த நாடுகள், உறுப்பினர் நாடுகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா. அது சரிங்களா? 31வது கேள்வி, மாவட்ட அளவிலான பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் யார்? சோ சேர்மன் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், மாவட்ட ஆட்சியர். சரிங்களா? 2005 சரிங்களா டிசம்பர் 2005 இந்திய அரசால் கொண்டு வரப்பட்ட பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் மூலம் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் உருவாக்கப்பட்டது. தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் உருவாக்கப்பட்டது. நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சரிங்களா கொண்டு வந்திருக்காங்க அத்தாரிட்டி. 32வது கேள்வி, பின்வருவனவற்றுள் பேரிடருக்கு பின் மீட்டெடுத்தல் நிலை அல்லாதது எது? சோ எதுன்னு கேட்டுக்கிறாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் டிசாஸ்டர் ரெக்கவரி ஃபேஸ் எது இல்லன்னு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? ரெஸ்பான்ஸ், ரெக்கவரி, டெவலப்மெண்ட், மிட்டிகேஷன். சோ விடை வந்து பாத்தீங்கன்னா மிட்டிகேஷன் கிடையாது. சோ மிட்டிகேஷன் கிடையாது. மட்டுப்படுத்தல் கிடையாது. சோ பேரிடரோட தாக்கம், பேரிடருக்கு முன் ஆபத்தை குறைத்தல் நிலை என்ன கேட்டு சொல்லி இருக்குது. தயார் நிலை, மட்டுப்படுத்துதல், கட்டுப்படுத்துதல். சரிங்களா? இதே மாதிரி பேரிடருக்கு பின் மீட்டெடுத்தல் நிலை என்னன்னு கொடுக்கப்பட்டிருக்குது. துலங்கல், மீட்டல், முன்னேற்றம். துலங்கல், மீட்டல், முன்னேற்றம். 33வது கேள்வி, பெரியார் தேசிய பூங்கா எங்கு அமைந்துள்ளது? பெரியார் தேசிய பூங்கா எங்கு அமைந்துள்ளது? சோ விடை வந்து பாத்தீங்கன்னா கேரளா. பி ஆப்ஷன் கேரளா. இந்தியாவில் உள்ள வனவிலங்கு சரணாலயங்கள் சரிங்களா? முதுமலை வனவிலங்கு சரணாலயம் எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டில் இருக்குது. காசிரங்கா தேசிய பூங்கா அசாம்ல இருக்குது. ராந்தம்பூர் தேசிய பூங்கா ராஜஸ்தான்ல இருக்குது. கான்கா தேசிய பூங்கா மத்திய பிரதேசத்தில் இருக்குது. சுந்தர்பன் தேசிய பூங்கா மேற்கு வங்காளத்தில் இருக்குது. கிர் தேசிய பூங்கா குஜராத்தில் இருக்குது. பத்ரா தேசிய பூங்கா வன விலங்கு சரணாலயம் எங்க இருக்குன்னா கர்நாடகாவில் இருக்குது. பெரியார் தேசிய பூங்கா கேரளாவில் இருக்குது. கார்பெட் தேசிய பூங்கா உத்தராகண்ட்ல இருக்குது. 34வது கேள்வி, சுற்றுலா பயணி என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? சுற்றுலா பயணி என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? விடை வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ், ஆங்கிலத்திலிருந்து பெறப்பட்டிருக்குது. ஆப்ஷன் டி ல இருக்குது. ஆப்ஷன் சரிங்களா? சோ the word tourist was derived from old English word turian. சரிங்களா? சோ சுற்றுலா பயணி என்ற சொல் டூரியன் என்ற பழமையான ஆங்கில சொல்லிலிருந்து பெறப்பட்டது. 35வது கேள்வி, தாமிர உற்பத்தியில் சரிங்களா காப்பர் ப்ரொடக்ஷன்ல முதலிடம் பிடிக்கும் நாடு எது? கேள்வி கேட்கப்பட்டது. விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பி சிலி. சிலி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உலக அளவுல தாமிர உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது. 36வது கேள்வி, காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோவில் யாரால் கட்டப்பட்டது? விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சி நந்திவர்மன் 2 சரி இரண்டாம் நந்திவர்மன். 37வது கேள்வி, கீழ்காணும் கூற்றில் தவறானதை தேர்வு செய்ய. இந்த இடத்துல சரியானது இருக்கு சரிங்களா? தவறானது. கீழ்காணும் கூற்றில் தவறானதை தேர்வு செய்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கரெக்ட். ஸோ இந்த 4 ஆப்ஷனில் இன்கரெக்ட் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவை சேர்ந்த சூஃபிக்கள் சிஸ்டி, சுரவார்டி, பிர்தௌசி என்ற 3 முக்கிய அமைப்புகளாக பிரிக்கப்பட்டிருந்தனர். சரியானது. பி மொயினுதீன் சிஸ்டி எனும் அமைப்பை இந்தியாவில் பிரபலமாக்கினார். இரண்டாவது கூற்றும் சரி. மூன்றாவது கூற்று, சுரவாடி அமைப்பை தோற்றுவித்தவர் ஈரானை சேர்ந்த சூஃபி அப்துல் வஹீத் அபு நஜித் சரிங்களா? அபு நஜிப். இதுவும் சரியானது. டி பிர்தௌசி அமைப்பு சுரவாடியின் ஒரு கிளை பிரிவாகும். இது சரியானது. ஆனால் அது டெல்லியில் மட்டுமே செயல்பட்டது. இது தவறானது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது டெல்லியில் கிடையாது, பீகாரில் மட்டுமே செயல்பட்டது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தவறானது கேள்வி. இந்த இடத்துல வந்து தவறான கூற்று எங்க இருக்குன்னா 4வது தான் வந்து பார்த்தீங்கன்னா தவறானது. அப்போ விடை வந்து பார்த்தீங்கன்னா டி. விடை டி. ஸோ சூஃபிசத்தை பற்றி ஒரு சில தகவல் சரிங்களா? ஸோ பீகாரில் மட்டுமே செயல்பட்டது. சூஃபி எனும்
சொல் சுப் எனும் சொல்லிலிருந்து தோன்றியது. சுப் எனும் சொல்லிலிருந்து தோன்றியது. சுப் என்றால் கம்பளி என்று பொருளாகும். சுப் என்றால் கம்பளி என்று பொருளாகும். சூஃபிக்கள் சொரசொரப்பான முரட்டு கம்பளியிலான உடைகளை அணிந்ததால் சூஃபிக்கள் என்று அழைக்கப்பட்டனர். 38வது கேள்வி, எண்ணாயிரத்தில் வேத கல்லூரி ஒன்றை நிறுவியவர் யார்? எண்ணாயிரத்தில் வேத கல்லூரி, வேதிக் காலேஜ் சரிங்களா, எஸ்டாப்ளிஷ் பண்ணது யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை வந்து பாத்தீங்கன்னா முதலாம் ராஜேந்திரன். சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணாயிரம் எங்க இருக்குன்னா தற்போதைய விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கு. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 340 ஸ்டூடெண்ட்ஸ் சரிங்களா. சோ 340 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 14 ஆசிரியர்களோட வழிகாட்டுதல் படி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கணம், உபநிடதங்கள், வேதங்கள் எல்லாத்தையும் கத்துக்கிட்டாங்க. மேலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1048ல புதுச்சேரி, இன்றைக்கு இருக்கக்கூடிய புதுச்சேரியில திருப்புவனை அப்படின்ற இடத்துல ஒரு கல்லூரியும், 1067ல இன்றைய செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருமுக்கூடல் அப்படின்ற இடத்துல ஒரு கல்லூரியும் சோழர்கள் காலத்துல கட்டப்பட்டிருக்குது. 39வது கேள்வி, முதலாம் மகேந்திரவர்மன் மற்றும் முதலாம் நரசிம்மவர்மனின் சமகால பாண்டிய மன்னன் யார் கேட்கிறாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா மகேந்திரவர்மன் 1 மற்றும் முதலாம் நரசிம்மவர்மனோட கான்டெம்பரரி பாண்டியா கிங் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை வந்து பாத்தீங்கன்னா அரிகேசரி மாரவர்மன் சரிங்களா. சோ அரிகேசரி மாரவர்மன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெயினிசம் சார்ந்த சரிங்களா சமணர்களை துன்புறுத்தியதாக சொல்லப்பட்டிருக்குது. சோ அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூன் பாண்டியன் அவர் சரிங்களா. அவர் தான் கூன் பாண்டியன். சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைவத்துறவியான திருஞான சம்பந்தர் அரிகேசரியை வந்து பாத்தீங்கன்னா சமண மதத்திலிருந்து சைவத்திற்கு மறுபடியும் மாற்றிருக்காரு சரிங்களா. சமண மதத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றி இருக்கிறாரு. சோ இவர் காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா 8000 சமணர்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கழுவேற்றியதா சொல்றாங்க சரிங்களா. 8000 சமணர்களை கழுவேற்றியதாக சொல்லப்படுது. 40வது கேள்வி, ஆங்கிலேயரின் முதல் வணிக மையம் நிறுவப்பட்ட இடம் எது? சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிலேயர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேடிங் சென்டர் அமைச்சிருக்காங்க. எங்கன்னு கேட்டிருக்காங்க. எங்கன்னா சூரத்ல சரிங்களா. அப்படியே வந்து சி சூரத். சர் தாமஸ் ரோ வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தோம் கொஸ்டின். சோ அந்த கொஸ்டின் தான் இது. சோ தாமஸ் ரோ வந்து முதல் முறையா வந்து பாத்தீங்கன்னா இந்தியால சூரத் என்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வணிக மையத்தை ஆரம்பிச்சிருப்பாரு. யாரோட பீரியட்னா முகலாய அரசர் ஜஹாங்கீரோட காலகட்டத்தில் ஆரம்பிச்சிருப்பாரு. 41வது கேள்வி, முகலாய அரசர்கள் பழைய இக்தா முறைக்கு புதிதாக இட்ட பெயர் என்ன? சரிங்களா. சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இக்தா முறை அப்படின்னா உங்களுக்கு எப்பன்னா டெல்லி சுல்தானேட் சரிங்களா. சோ டெல்லி சுல்தானேட் காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு முறை தான் இக்தா சிஸ்டம் சொல்லுவாங்க. சோ அதை வந்து பாத்தீங்கன்னா திரும்ப என்ன பண்றாங்கன்னா முகலாய மன்னர் பாத்தீங்கன்னா அவங்க மாற்றி ஒரு நிர்வாகத்தை மாத்துறாங்க. அது என்னன்னா ஜாகிர் சிஸ்டம் சரிங்களா. ஜாகிர்தாரி சிஸ்டம் சொல்லுவாங்க. ஜாகிர் சிஸ்டத்தை கொண்டு வராங்க. சோ விடை வந்து பாத்தீங்கன்னா பி ஜாகிர். இந்த நில உரிமை டெல்லி சுல்தானின் காலகட்டத்தில் வளர்த்தெடுக்கப்பட்டது சரிங்களா. சோ அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சமா கொண்டு வந்திருக்காங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா தங்களது ஊதியத்தை பணமாக பெறாத ஒவ்வொரு மன்சப்தாரும் ஜாகிர்தார் ஆவார். தங்களுடைய இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மன்னருக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா நிறைய படை வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ் பண்ணுவாங்க. சோ அந்த படையை வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தளபதிகளும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேலரியா வந்து பாத்தீங்கன்னா அப்போ பணமா வாங்காம லேண்ட் வாங்கிப்பாங்க. அது பேர் தான் வந்து ஜாகிர் சரிங்களா. சோ ஜாகிர்தார் சொல்லுவாங்க. சோ ஜாகிர்தார் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் மூலமா வந்து பாத்தீங்கன்னா நிலவரியை வந்து பாத்தீங்கன்னா வசூல் செய்வாங்க சரிங்களா. லேண்ட் டாக்ஸை கலெக்ட் பண்ணுவாங்க. மாவட்ட அளவிலான லேண்ட் டாக்ஸை கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த அதிகாரி பேர் வந்து அமில் குஜார். 42வது கேள்வி, தீன் இலாஹி என்ற மதத்தை உருவாக்க முயன்ற மன்னர் யார்? சரிங்களா. சோ முகலாய மன்னர் யாருன்னா அக்பர் இதை பண்ணியிருப்பாரு சரிங்களா. சி வந்து பாத்தீங்கன்னா அக்பர். விடை சி அக்பர். அவர் தான் வந்து தீன் இலாஹி அப்படின்ற ஒரு புதிய ஒரு மதத்தை வந்து உருவாக்க முயற்சி செஞ்சிருப்பாரு சரிங்களா. சோ 1582ல என்ன பண்ணிருப்பாருன்னா அக்பர் அனைத்து மதங்களில் இருக்கக்கூடிய சிறந்த கொள்கைகளை எந்தெந்த மதத்துல என்னென்ன நல்ல விஷயங்களா இருக்கோ அதை எல்லாத்தையும் வந்து அந்த மதத்தில் இருக்கக்கூடிய குருமார்களை வர வச்சு அவங்கள்ட்ட இருந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இபத்கான ஒரு கூடத்துல ஒரு மடத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் உட்கார வச்சு அங்க அவங்க கொண்டு வரக்கூடிய அனைத்து கொள்கைகளையும் சரிங்களா ஒன்றிணைச்சு அதை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருப்பாரு தீன் இலாஹின்ற ஒரு கோட்பாடை அவர் உருவாக்கிப்பாரு. இந்த கோட்பாடு என்ன சொல்லுதுன்னா ஒரே சமயம் சரிங்களா ஒரே சமயம் தெய்வீக மதத்தை உருவாக்க அவரு ட்ரை பண்ணிருப்பாரு சரிங்களா. 43வது கேள்வி பொறுத்துக கேட்டிருக்காங்க. மராத்தா கிங்டத்துல பின்னாடி வந்த ஒவ்வொரு கிங்டம் ஒவ்வொரு மரபுகளா உடையும் சரிங்களா. 5 மரபுகளா உடையும் பாத்தீங்கன்னா எந்தெந்த மரபுகள் எந்தெந்த நகரத்துல இருந்ததா கேள்வி கேட்கப்பட்டது சரிங்களா. சோ அதுல மேட்ச் கேட்டிருக்காங்க. அந்த மேட்ச் பார்ப்போம். கெய்க்வாட் சரிங்களா. கெய்க்வாட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பரோடா மாநிலத்தை சேர்ந்தவங்க சரிங்களா. பரோடாவை சேர்ந்தவங்க. பான்ஸ்லே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாக்பூரை சேர்ந்தவங்க. பான்ஸ்லே வந்து பாத்தீங்கன்னா நாக்பூரை சேர்ந்தவங்க. ஹோல்கர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தூரை சேர்ந்தவங்க. சிந்தியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவாலியர் சேர்ந்தவங்க. பேஷ்வா வந்து பாத்தீங்கன்னா புனேவை சேர்ந்தவங்க. சோ இப்படி பார்க்கும்போது ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி
சரிங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. அப்போ கெய்காட், பரோடா, பான்ஸ்லே, நாக்பூர், ஹோல்கர், இந்தூர், சிந்தியா, குவாலியர், பேஷ்வா, பூனே. சரியா? மேட்ச் ஃபாலோயிங்ல கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு, பார்த்துக்கோங்க. 44வது கேள்வி, பேஷ்வாக்கள் பூனேவை சேர்ந்த பேஷ்வாக்களின் வருவாய்த்துறை நிர்வாகம் டேஸ் எனும் முக்கிய அதிகாரிகளை கொண்டிருந்தது. சரிங்களா? காமா விஸ்தார். 45வது கேள்வி, பொறுத்துக. சரிங்களா? கோடை வாழிடங்கள், கோடை வாழிடங்கள், நைனிடால். ஸோ நைனிடால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே இருக்குன்னா உத்தராகண்டில் இருக்குது. காங்டங் எங்கே இருக்குன்னா சிக்கிமில் இருக்குது. டார்ஜிலிங் வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளத்தில் இருக்குது. சில்லாங் எங்கே இருக்குன்னா மேகாலயாவில் இருக்குது. ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தராகண்ட் சி, சிக்கிம் டி. ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பி. 46வது கேள்வி, பின்வருவனவற்றில் தவறான இணையை. சரிங்களா? ஸோ எது வந்து பார்த்தீங்கன்னா தவறாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. எல்லாமே நீர்வீழ்ச்சியை கொடுத்துருக்குறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சி, தாளையார் நீர்வீழ்ச்சி, நோகாலி காய் நீர்வீழ்ச்சி, தலக்கோணம் நீர்வீழ்ச்சி, அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி. சரிங்களா? ஸோ இது எங்க இருக்குன்னா தாளையார் நீர்வீழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்நாடகா கொடுத்துருக்காங்க. ஆனால் இது எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டில் இருக்குது. கர்நாடகத்தில் ஜோக் ஃபால்ஸ் இருக்குது, ஜோக் நீர்வீழ்ச்சி இருக்குது. நோகாலிக்காய் நீர்வீழ்ச்சி மேகாலயா, சரியா புரிஞ்சிருக்குது. தலக்கோணம் நீர்வீழ்ச்சி ஆந்திராவில் இருக்கு, சரி. அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி கேரளா இருக்கு, சரி. அப்ப விடை வந்து பார்த்தீங்கன்னா ஏ. விடை வந்து பார்த்தீங்கன்னா ஏ. 47வது கேள்வி, விஷ்ணு சித்தர் என்று அறியப்பட்டவர் யார்? 47வது கேள்வி, விஷ்ணு சித்தர் என்று அறியப்பட்டவர் யார்? பொய்கையாழ்வார், பெரியாழ்வார், பூதத்தாழ்வார், நம்மாழ்வார். விடை வந்து பார்த்தீங்கன்னா பெரியாழ்வார். விடை பெரியாழ்வார். 48வது கேள்வி, கிரந்தவழி, பைஜெக் ஆகிய நூல்களை யாருடைய கவிதை தொகுப்புகளாகும்? சரிங்களா? கிரந்தவழி, பைஜெக் ஆகிய நூல்கள் யாருடைய கவிதை தொகுப்புகள் கேட்கப்பட்டது கேள்வி. விடை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபீரோட கவிதை தொகுப்புகள் இது. ஸோ விடை கபீர். ஸோ கபீர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர், பிறப்பால் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர். வாரணாசியை இருப்பிடமாக கொண்ட ராமானந்தர் அவரோட செல்வாக்கிற்கு இவர் ஆட்கொள்ளப்பட்டார். சரிங்களா? சில இந்து சமய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு இந்து இஸ்லாம் சமயங்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்த முயற்சி மேற்கொண்டார். இந்து இஸ்லாமுடைய ஒத்திசையக்கூடிய ஒற்றுமையை ஏற்படுத்த முயற்சி மேற்கொண்டார். கடவுள் ஒருவரே என்றும் வடிவமற்றவர் என்றும் கபீர் நம்பினார். கபீர் கடவுள் ஒருவரே என்றும் வடிவமற்றவர் என்றும் நம்பினார். கபீரின் பாடல்கள் போஜ்புரி மொழியோடு உருது மொழி கலந்து எழுதப்பட்டதாகும். இவருடைய பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா போஜ்புரி மொழியோடு உருது மொழி கலந்து எழுதப்பட்டதை. 49வது கேள்வி, வட இந்தியாவில் பக்தி சிந்தனையை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றியவர் யார்? சோ வட இந்தியால பக்தி சிந்தனையை ஒரு மக்கள் இயக்கமா மாற்றினது யார் கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. சோ விடை வந்து பார்த்தீங்கன்னா ராமானந்தர். விடை வந்து பார்த்தீங்கன்னா ராமானந்தர், சி ராமானந்தர். 50வது கேள்வி, நெடுந்தொலைவில் உள்ள அல்லது அந்நிய இடங்களில் உள்ள வெளிப்புற செயல்பாடுகளில் கலந்து கொள்வதற்காக பயன்படுத்துவது எந்த வகை சுற்றுலா கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? வெளிப்புற சுற்றுலாவா, சாகச சுற்றுலாவா, சூழல் சுற்றுலாவா, இல்ல மேற்கொண்ட எதுவும் இல்லையா? விடை வந்து பார்த்தீங்கன்னா சாகச சுற்றுலா. சரிங்களா? அட்வென்ச்சர் டூரிசம் சொல்லுவாங்க, சாகச சுற்றுலா. 51வது கேள்வி, கீழ்காணும் கூற்றில் சரியானதை தேர்வு செய்ய. ஸோ கீழே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ல எது சரின்றது பார்க்கணும். 1, இந்திய வரலாற்றில் கிபி 700 முதல் 1200 மற்றும் 1200 முதல் 1700 வரை காலப்பகுதிகள் முறையே தொடக்க இந்திய கால, தொடக்க இடைக்கால இந்திய வரலாறு என்றும் பின் இடைக்கால இந்திய வரலாறு என்றும் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இது சரியானது. இது சரியான கூற்று. முதல்நிலை சான்றுகள் என்பவை இலக்கியங்கள், காலவரிசையிலான நிகழ்வு பதிவுகள், பயண குறிப்புகள், வாழ்க்கை வரலாற்று நூல்கள், சுயசரிதைகள் ஆகியவன ஆகும். சோ இது பார்ப்போம். சரிங்களா? 3வது, இரண்டாம் நிலை சான்றுகள் என்பவை பொறிப்புகள், பொறிப்புகள்னா கல்வெட்டுகள், செப்பு பட்டயங்கள், இதுல பொறிக்கப்பட்டது. சரிங்களா? நினைவு சின்னங்கள், நாணயங்கள் ஆகியவைகளில் கிடைக்கும் செய்திகள் ஆகும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா மாத்தி கொடுத்திருக்காங்க. சோ முதல்நிலை சான்றுகள் அப்படின்னா உங்களுக்கு கல்வெட்டுகள், செப்பு பட்டயங்கள், நினைவு சின்னங்கள், நாணயங்கள் பொறிக்கப்படக்கூடியது. இரண்டாம் நிலை சான்றுகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா இலக்கியங்கள், நிகழ்வு பதிவுகள், பயண குறிப்புகள், வாழ்க்கை வரலாற்று நூல்கள் மற்றும் சுயசரிதை இவையெல்லாம் அடங்கும். அப்போ விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 மட்டும் சரி, 2, 3 தவறு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா டி ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டி ல இருக்குது, 1 மட்டும் சரி. 52வது கேள்வி, பொறுத்துக. சரிங்களா? சோ பொறுத்துக என்னன்னா உங்களுக்கு
நிலங்களை கொடுத்துருக்காங்க. குப்தாஸ் பீரியட்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நில வகைகள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கொடைக்கும் பார்த்தீங்கன்னா நிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நிறைய பேருக்கு கொடை கொடுப்பாங்க. யாருக்குன்னா பிராமின்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து இன்ஸ்டியூஷன் இருக்கு. சரிங்களா? அதாவது சமண சமய இந்த மாதிரி நிறுவனங்கள் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோவில்கள் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கப்பட்ட நிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு என்னென்ன பேர் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? வாங்க. அப்ப வேளாண் வகை பிரம்மதேயம், சாலபோகம், தேவதானம், பள்ளிச்சந்தம். சரிங்களா? அப்ப வேளாண் வகை அப்படின்னா சீல இருக்கக்கூடிய பிராமணர்கள் அல்லாத உடைமையாளருக்கு சொந்தமான நிலங்கள். பிராமணர்கள் அல்லாத உடைமையாளருக்கு சொந்தமான நிலங்கள். சரிங்களா? பிரம்மதேயம் அப்படின்னா பிராமணர்களுக்கு வழங்கப்படும் கொடை நிலங்கள். பிரம்மதேயம்னா பிராமணர்களுக்கு வழங்கப்படும் கொடை நிலங்கள். சாலபோகம் அப்படின்னா கல்வி நிலைய பராமரிப்பிற்கு வழங்கப்பட்ட நிலம். சோ கல்வி நிலைய பராமரிப்பிற்கு வழங்கப்பட்ட நிலம். தேவதானம் அப்படின்னா பீல இருக்கக்கூடிய கோவில் கொடை நிலங்கள். கோவில்களுக்கு வழங்கப்பட்ட கொடை நிலங்கள். பள்ளி சந்தம் ஏல இருக்கக்கூடிய சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். சோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 5க்கு உண்டான ஆப்ஷன் பார்த்தோம். இப்போ அது விடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1க்கு வந்து பாத்தீங்கன்னா சி, 1க்கு டி, சாரி 1க்கு சி, 2க்கு டி, 3க்கு வந்து பாத்தீங்கன்னா இ, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ. ஆன்சர் ஏ. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் நடந்த டிஎம்பிசி क्वेश्चनல கேட்டாங்க. சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த ரிமைனிங் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 53வது கேள்வி. சித்தூரின் ராணா. சரிங்களா? சித்தூரோட அரசர் யாருன்னா ராணா. அவரு மாலவத்தை வெற்றி கொண்டதன் நினைவாக எந்த இடத்தில் வெற்றி தூண் ஜெயஸ்தம்பா என்ற பெயரில் நிறுவினார்? அதுதான் क्वेश्चन. சரிங்களா? சோ எங்க நிறுவினார்னா சித்தூர்ல நிறுவிப்பார். சித்தூர்ல நிறுவிப்பார். சரிங்களா? சோ 54வது கேள்வி. கீழ்காணும் கூற்றை ஆராய. கீழ்காணும் கூற்றை ஆராய. 4 கூற்று கொடுத்திருக்காங்க. அது என்ன பார்ப்போம். ராஜபுத்திரர்களுள் முக்கியமானவர்கள் பந்தேல்கண்டின் சந்தேலர்கள் அவர். சரிங்களா? இது சரியான கூற்று. ஜேம்ஸ் டாட் எனும் கீழ்த்திசை புலமையாளர் கிபி 1829 முக்கியமான 36 ராஜபுத்திர அரச குலங்களை பட்டியலிட்டுள்ளார். சோ இதுவும் சரியான கூற்று. 3வது கூற்று வந்து பாத்தீங்கன்னா பிரதிகார அரசர்களுள் முதலாவது மற்றும் முக்கியமான அரசர் ஹரிச்சந்திரா என்பவர் ஆவார். சரிங்களா? சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹரிச்சந்திரா வர மாட்டாரு, நாகப்பட்டர் வருவார். சரிங்களா? சோ முதலாவது மற்றும் முக்கியமான அரசர் யாருன்னா நாகப்பட்டர். சரிங்களா? தென் வந்து பாத்தீங்கன்னா சன்பர்தை எனும் கவிஞர் வந்து பிருத்திவிராஜ ராசோ எனும் பேர்ல வந்து ஒரு நீண்ட காவியத்தை வந்து பாத்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க. சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சரியான கூற்று. அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் எதுன்னா உங்களுக்கு 3 தவிர மீதி எல்லாமே 1 2 4. அப்போ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பி. 3வது மட்டும் தவறானது. 55வது கேள்வி. சரிங்களா? 1279 எந்த பாண்டிய அரசன் 3ஆம் ராஜேந்திர சோழனை தோற்கடித்து பாண்டியர் ஆட்சியை இன்றைய தமிழகத்தில் நிறுவினார்? இதுதான் கேள்வி. சோ யார் யாருன்னு பார்ப்போம். ஸ்ரீ மாரவர்மன் குலசேகர பாண்டியன், 1ஆம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன், ஜடில பராந்தக நெடுஞ்செழியன், ஸ்ரீ மாரவர்மன் அரிகேசரி. விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பி, 1ஆம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன். இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விடை. 56வது கேள்வி. பிற்கால பாண்டியர்கள் குறித்த தவறான கூற்றை தேர்வு செய்ய. சோ லேட்டர் பாண்டியாஸ் பத்தி ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட் கேட்டுக்கிறாங்க. முதல் கூற்று. யுவராஜாக்கள் நிர்வாகத்தில் பயிற்சி பெறுவதற்காக மண்டல ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டனர். சரியான கூற்று. சரிங்களா? சோ ஒவ்வொரு அரசரோட மகன்களும் இளவரசர்களும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மண்டலத்துக்கு ஆளுநரா கவர்னரா நியமிப்பாங்க. ஓகே, இது சரியான ஆன்சர். 2வது வந்து பாத்தீங்கன்னா பேரரசு, நாடு, மண்டலம், கூற்றங்கள், கிராமம் என வந்து பாத்தீங்கன்னா பிரிக்கப்பட்டிருந்தது. வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களுடைய நிர்வாகம் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் படிப்படியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு படிக்க வச்சிருந்தாங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா நாடு வந்து பாத்தீங்கன்னா 2வது வராது, 3வது வரும். சரிங்களா? சோ அப்ப பேரரசு, மண்டலம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாடு வரும். சரிங்களா? சோ நாடு, தென் வந்து பாத்தீங்கன்னா கூற்றங்கள், அதுக்கப்புறம் கிராமம். சரிங்களா? சரியானது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கிடையாது. 2வது ஸ்டேட்மெண்ட் தப்பு. 3வது வந்து பாத்தீங்கன்னா உள்ளாட்சி நிர்வாகமானது ஊரார், சபையோர், நகரத்தார், நாட்டார் எனும் அமைப்புகளின் மூலமாக செயல்பட்டது. சோ பாத்தீங்கன்னா உள்ளாட்சி நிர்வாகம் எப்படி இருக்குன்னா ஊரார், சபையோர், நகரத்தார், நாட்டார் எனும் அமைப்புகளின் மூலமாக செயல்பட்டது. இதுவும் சரியான ஸ்டேட்மெண்ட். 4வது ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராமணர் கிராமங்களைச் சேர்ந்த சபையோர் பொது நிர்வாகத்தையும் நிதி நிர்வாகத்தையும் நீதி வழங்குதலையும் மேற்கொண்டனர். சோ இதுவும் சரியான கூற்று. அப்போ வந்து பாத்தீங்கன்னா தப்பு எங்க இருக்குன்னா உங்களுக்கு செகண்ட் மட்டும் தான், 2வது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் தப்பு. அப்ப விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பி, 2 மட்டும் தவறு. சோ பேரரசு வந்து பாத்தீங்கன்னா நிர்வாக வசதிக்காக மாகாணங்கள் அல்லது மண்டலங்களாக பிரிக்கப்பட்டது. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா சோலாஸ்
என்ன வந்து நிர்வாகம் பண்ணாங்களோ அவங்களோட நிர்வாகத்துறை அமைப்பு எப்படி இருந்தோ அதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டர் பாண்டியாஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பேரரசு, மண்டலம், நாடு, கூற்றங்கள், கிராமம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோலாஸ் ஃபாலோ பண்ணது. சரிங்களா, அவங்கள அதை எப்படி இவங்க ஃபாலோ பண்ணி இவங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா, தென் வந்து பார்த்தீங்கன்னா கிராம நிர்வாக அமைப்பே வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறிய அழகாக ஆகும். கிராம நிர்வாக அமைப்பு தான் கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு குட்டி யூனிட். சரிங்களா, 57வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் தவறானவற்றை தேர்வு செய்ய. தவறானவற்றை தேர்வு செய்ய யார் கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு டெல்லி சுல்தானேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இடைக்கால இந்தியாவில். சரிங்களா, ஸோ அடிமை வம்சம். ஸோ அடிமை வம்சம் வந்து எந்த காலத்தில் ரூல் பண்ணாங்க? 1206 1290 வரைக்கும் சரியா இருக்கு. சரிங்களா, ஸோ கில்ஜி வம்சம் எப்போ ரூல் பண்ணாங்க? 1290 1310 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்த 1320 வரைக்கும். சரிங்களா, ஆன்சர் 1320 வரைக்கும். துக்ளக் டைனாஸ்டி 1320 1414 வரைக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா சரியா தான் மேட்ச். சையது டைனாஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 1414 1451 வரைக்கும் ரூல் பண்ணியிருப்பாங்க. இங்க 1445 கொடுத்துருக்கு, 1451. சரிங்களா, அப்ப இங்க தவறு என்னன்னா உங்களுக்கு கில்ஜி டைனாஸ்டி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சையது டைனாஸ்டி. இங்க நம்ம கேட்டது என்ன கேட்டிருக்காங்கன்னா தவறானவற்றை. அப்போ தவறு என்ன? 2 மற்றும் 4 சி ஆன்சர். ஆன்சர் சி. சரிங்களா, சோ அடுத்து 58வது கேள்வி. சரிங்களா, கீழ்கண்டவற்றுள் தவறானவற்றை தேர்ந்தெடுக்க. சரிங்களா, துக்ளக் டைனாஸ்டி பத்தி சில இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. அதுல எது தப்புன்னு வந்து பாத்தீங்கன்னா பார்க்க சொல்லியிருக்காங்க. முதல் ஸ்டேட்மெண்ட், சுல்தானுடன் டெல்லி திரும்பிய மொரோக்கோ நாட்டு பயணியான மார்க்கோ போலோ டெல்லி அடைந்த போது அது காலியாக கைவிடப்பட்டதாக, ஆனால் குறைந்த அளவு மக்களுடன் இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். சரிங்களா, சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன, மொரோக்கோ நாட்டு பயணி கரெக்ட். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்சன் இருக்கார்ல மார்க்கோ போலோ அது வந்து தவறு. வேற யாருன்னா உங்களுக்கு இபின் பதுதா. சோ இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பயணி, அவர் தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருப்பார். சரிங்களா, சோ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா துக்ளக் வந்து பாத்தீங்கன்னா யாரு? முகமது பின் துக்ளக் செப்பு நாணயங்களை அடையாள பணமாக வெளியிட்டார். எஸ், டோக்கன் கரன்சி வந்து பாத்தீங்கன்னா அவர் வெளியிட்டிருப்பார். சரியானது. சரிங்களா, தென் வந்து பாத்தீங்கன்னா வெகு விரைவில் கள்ள நாணயங்கள் பெருகுவது அன்றாட நிகழ்ச்சியானது. சோ இதுவும் பாத்தீங்கன்னா சரியா தான் இருக்கு. சோ இரண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் சரி. மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தோஆ பகுதியில் முகமது பின் துக்ளக் நிலவரியை உயர்த்தியதன் விளைவாக விவசாயிகள் கிளர்ச்சிகள் வெடித்தன. இதுவும் சரியான ஸ்டேட்மெண்ட். நான்காவது ஸ்டேட்மெண்ட். சரிங்களா, துக்ளக்கிடம் முன்னர் படை வீரராக பணியாற்றிய பாமினி என்பர், சோ பாமினி அப்படின்ற ஒரு பாத்தீங்கன்னா தௌலதாபாத்தையும் அதை சுற்றி கைப்பற்றப்பட்ட பகுதிகளையும் அறிவித்தார். எஸ், இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட். இந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா விஜயநகர கிங்டம், பாமினி கிங்டம், பெங்கால் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிபெண்டண்டா அறிவிச்சுப்பாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா 1 தப்பு, 2 3 4 சரி. அப்ப அவங்க தவறானதை கேட்டிருக்காங்க. தவறு என்ன? 1 ஏ. விடை வந்து பாத்தீங்கன்னா ஏ. அடுத்து 59வது கேள்வி, கீழ்காணும் கூற்றை ஆராய்க. விஜயநகர் தொடர்பான கீழ்காணும் கூற்றை ஆராய்க. சரிங்களா, ஹரிகரர் மற்றும் புக்கர் ஆன்மீக குருவான வித்யாரண்யருக்கு மதிப்பளிக்கும் விதத்தில் வித்யாநகர் என குறிப்பிடப்பட்ட ஒரு காலம் வரை அழைக்கப்பட்டது. எஸ், விஜயநகர் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் காலகட்டத்தில் கொஞ்ச காலத்துக்கு வித்யாநகரம் அப்படிதான் அழைக்கப்பட்டது. சரியான கூற்று. இரண்டாவது கூற்று என்ன? 2ஆம் தேவராயர் சங்கம வம்சத்தின் தலை சிறந்த அரசர் ஆவார். இதுவும் சரியான கூற்று. மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா சாலுவ நரசிம்மர் சாலுவ வம்சத்தை துவக்கி வைத்தார். இதுவும் சரியான கூற்று. நான்காவது வந்து பாத்தீங்கன்னா ஆரவிடி வம்சத்தார் சந்திரகிரியில் புதிய தலைநகரை உருவாக்கி சிறிது காலம் ஆட்சி செய்தனர். சோ இந்த இடத்துல ஆரவிடி வம்சத்தினர் பாத்தீங்கன்னா புதுசா ஒரு தலைநகர் கிரியேட் பண்ணாங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா அது சந்திரகிரியில் கிடையாது. அது வந்து பாத்தீங்கன்னா பெனுகொண்டா. அந்த இடம் பாத்தீங்கன்னா அந்த தலைநகர் பெனுகொண்டா. சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா பெனுகொண்டா. சரிங்களா, சோ இதுல என்ன கேக்குறாங்க? தவறு கீழ்காணும் கூற்றை ஆராய்க. சோ இப்போ என்னென்ன பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு சரியானது 1 2 3 சரி, 4 மட்டும் தவறு. அப்ப விடை வந்து பாத்தீங்கன்னா பி. விடை வந்து பார்த்தீங்கன்னா பி. 1 2 3 கூட்டுகள் சரி, கடைசி 4வது கூட்டு தவறு. சரிங்களா, இந்த 3 கூட்டுகளும் சரி. 60வது கேள்வி, 1347 அலாவுதீன் ஹசன் எந்த நகரை கைப்பற்றி பாமன்சா என்ற பெயரில் தம்மையே சுல்தானாக அறிவித்துக் கொண்டார்? இதுதான் கேள்வி. சரிங்களா, ஸோ 1347. சரிங்களா, ஸோ எந்த நகரம் அப்படின்னா ஆன்சர் தௌலதாபாத். விடை வந்து பார்த்தீங்கன்னா தௌலதாபாத்தை கைப்பற்றி பாமன்சா அப்படின்னு சொல்லிட்டு பாமனி கிங்டத்தை அவரு அனௌன்ஸ் பண்ணிடுவாரு. சரிங்களா, தென் வந்து பார்த்தீங்கன்னா அலாவுதீன் ஹசன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
என்னன்னு ஆல்சோ நோன் as ஹசன் கங்கு என்று அறியப்பட்டார். ஹசன் கங்கு என்றும் அறியப்பட்டார். அலாவுதீன் ஹசன் சரிங்களா 2 ஆண்டுகள் கழித்து 1347 தௌலதாபாத்தை கேப்சர் பண்ணி அவர் பாமணி கிங்டத்தை உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆண்டுகள் கழித்து உங்களுக்கு தலைநகர குல்பர்கா அப்படின்ற இடத்துக்கு மாத்தினார். சரிங்களா? சோ குல்பர்கா அப்படின்ற இடத்துக்கு தன்னோட தலைநகர மாற்றினார். 61வது கேள்வி காலவரிசைப்படுத்துக. 61வது கேள்வி காலவரிசைப்படுத்துக. சரிங்களா? சோ கான்வா போர், சந்தேரி போர், முதலாம் பானிபட் போர், இரண்டாம் பானிபட் போர். சோ எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஜெனரலா முதலாம் பானிபட் போர் தெரியும் 1526. சரிங்களா? 1526. இரண்டாம் பானிபட் போர் 1556. சரிங்களா? அப்ப கான்வா போர் எப்ப நடந்தது, சந்தேரி போர் எப்ப நடந்தது? கான்வா போர் 1527. சந்தேரியின் மேதினி ராய் 528. சரிங்களா? சரி, இப்போ முதலாம் பானிபட் போர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாருக்கு நடக்குது? உங்களுக்கு பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இடையே நடக்குது. சரிங்களா? தென் இரண்டாம் பானிபட் போர் தெரியும் அக்பருக்கும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹெமுக்கு இடையே நடக்கும். கான்வா போர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராணா சங்காவுக்கும் பாபருக்கும் இடையே நடக்கும். சந்தேரியின் மேதினி ராய் பாபருக்கும் ரஜபுத் குரூப் சரிங்களா கான்ஃபிடன்சி சொல்லக்கூடிய ரஜபுத் குழுவுக்கும் இடையே நடக்கும். சரிங்களா? இதுல ஆர்டர் கேட்கறாங்க. சரிங்களா? ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா 1527 28. சோ வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பானிபட் போர் 1 வரும். அப்ப பானிபட் போர் எங்க இருக்கு? 1 டி ல இருக்குது. ஆன்சர் ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 3 1 2 4. விடை வந்து பாத்தீங்கன்னா டி. 62வது கேள்வி கீழ்கண்ட கூற்றை ஆராய. சரிங்களா? சோ முதல் கூற்று என்ன? முதலில் ஜிஸ்யா வரியை விதித்தவர் யாருன்னா அடிமை வம்சத்தோட குதுபுதீன் ஐபக். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். எஸ், கரெக்டான சரியான கூற்று. ஆனால் இஸ்லாமியர்கள் அல்லாதோர் மீது உள்ள ஜிஸ்யா வரியை நீக்கியவர் அக்பர் ஆவார். இதுவும் சரியான கூற்று. அக்பர் நீக்கிய ஜிஸ்யா வரியை மீண்டும் இந்துக்கள் மீது விதித்தவர் அவுரங்கசீப். எஸ், பாத்தீங்கன்னா இனிஷியலா குதுபுதீன் ஐபக் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. தென் வந்து பாத்தீங்கன்னா அக்பர் வந்து பாத்தீங்கன்னா அதை அபாலிஷ் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவுரங்கசீப் வந்து பாத்தீங்கன்னா அதை மறுபடியும் ரீஇன்ட்ரோடியூஸ் பண்றாரு. சோ சரி, மூன்றுமே வந்து பாத்தீங்கன்னா சரியான கூற்று. அப்ப விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏ. சரியான கூற்று தான் கேட்க மேற்கொண்ட அனைத்தும். விடை ஏ. 63வது கேள்வி கீழ்கண்டவற்றுள் தவறானதை கண்டறிய. சோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? உங்களுக்கு கிங்கோட பேர் கொடுத்துருக்காங்க. அவங்க பேருக்கு உண்டான மீனிங் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? ஜாகிருதீன். அப்ப ஜாகிருதீன் பாபர். சரிங்க, பாபரோட முழு நேம் ஜாகிருதீன் பாபர். சோ ஜாகிருதீன் பாபர்னா நம்பிக்கையை காப்பவர். சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது சரியான இணை. அடுத்து ஜஹாங்கீர். ஜஹாங்கீர் அப்படின்னா உங்களுக்கு உலகத்தின் அரசன் கொடுத்திருக்காங்க. அது தவறானது. ஜஹாங்கீர் அப்படின்னா உலகத்தை கைப்பற்றியவர். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சரியான மீனிங். சரிங்களா? சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஷாஜகான். ஷாஜகான்னா உலகத்தின் அரசர். ஷாஜகான்னா உலகத்தின் அரசர். ஆலம்கீர் அப்படின்னா உலகை கைப்பற்றியர். சோ வந்து பாத்தீங்கன்னா 4வது சரியா இருக்கு. அப்ப தவறு வந்து பாத்தீங்கன்னா 2 மற்றும் 3. அப்ப விடை எங்க இருக்கு? உங்களுக்கு 2 மற்றும் 3 சி. ஆன்சர் சி. சரிங்களா? இன்கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் சி. 64வது கேள்வி பொறுத்துக. அஷ்டபிரதான். சோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மராத்தா காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்த மினிஸ்டர்ஸ்க்கும் அவங்களுடைய பொறுப்புகள் என்ன நேம்ல இருந்துன்னு பார்ப்போம். சரிங்களா? சுர்னாவிஸ் ஆர் சச்சிவ். சரிங்களா? சுர்னாவிஸ் ஆர் சச்சிவ் அப்படின்னா உங்களுக்கு செக்ரட்டரி செயலர். சரிங்களா? அப்ப சுமந்த் ஆர் துபீர் அப்படின்னா உங்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர். சரிங்களா? தென் வந்து பாத்தீங்கன்னா பண்டிட் ராவ் அப்படின்னா தலைமை அர்ச்சகர். பண்டிட் ராவ் அப்படின்னா தலைமை அர்ச்சகர். அமத்தியா அப்படின்னா உங்களுக்கு நிதி அமைச்சர். அமத்தியா அப்படின்னா நிதி அமைச்சர். அப்போ வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா டி ல இருக்குது. சோ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா 3 ல இருக்குது. சோ வந்து ஆன்சர் உங்களுக்கு பி. 4 3 2 1 இதுதான் ஆன்சர். சரிங்களா? சோ 65வது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்க. சரிங்களா? எது சரியான கூற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்ப்போம். முதல் கூற்று சாகு என்றால் நேர்மையானவர் என்று பொருள். சாகு என்றால் நேர்மையானவர் என்று பொருள். சரியான கூற்று. இப்பெயர் அவுரங்கசீப்பால் கவிக்கப்பட்டது. இதுவும் சரி. சோ சாகுன்ற பேரை அவுரங்கசீப் தான் வச்சிருப்பாரு. சிவாஜிக்கு பின்னர் அவருடைய பேரன் ஷாகு 1708 முதல் 1749 வரை ஆட்சி புரிந்தால். இது வந்து பாத்தீங்கன்னா சரியான கூற்று. மூன்றாவது சரியான கூற்று. நான்காவது கூற்று பாத்தீங்கன்னா முக்கிய மராத்தியா குடும்பங்களில் பேஷ்வாக்கள் பூனேவை சேர்ந்தவர் ஆவார். சோ இதுவும் சரியான கூற்று. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 4மே சரியான கூற்று. அப்ப விடை வந்து பாத்தீங்கன்னா ஏ. மேற்கண்ட அனைத்தும் சரி. மேற்கண்ட அனைத்தும் சரி. 66வது கேள்வி கீழ்காணும் கூற்றை ஆராய. கீழ்காணும் கூற்றை ஆராய்க. சோ முதல் கூற்று நம்மாழ்வார் இயற்றிய நூல் திருவாய்மொழி. எஸ், சரியான கூற்று. 4000 திவ்ய பிரபந்தத்தின் தொகுத்தவர் நாதமுனி. இதுவும் சரியான கூற்று. நம்மாழ்வார் தொடக்கத்தில் விஷ்ணு சித்தர் என்று அறியப்பட்டார். இது வந்து பாத்தீங்கன்னா தவறான கூற்று. ஏன்னா பெரியாழ்வார் தொடக்கத்தில் விஷ்ணு சித்தர் என்று அறியப்பட்டார். பெரியாழ்வார் தொடக்கத்தில் விஷ்ணு சித்தர் என்று அறியப்பட்டார். பெரியாழ்வார் தொடக்கத்தில் விஷ்ணு சித்தர் என்று
அறியப்பட்டார். நாச்சியார் திருமொழி என்பதன் பொருள் பெண்ணின் புனித பாடல்கள் ஆகும். இதுவும் சரியான கூற்று. நாச்சியார் திருமொழி என்பதன் பொருள் பெண்ணின் புனித பாடல்கள் ஆகும். இதுவும் சரியான கூற்று. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விடை என்னன்னா உங்களுக்கு மூன்றாவது கூற்று தவறு. 1, 2, 4 மட்டும் சரி. விடை சி. விடை சி. சரிங்களா? ஸோ 67வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றை ஆராய்க. 67வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றை ஆராய்க. அத்வைதம் எனும் கோட்பாட்டை போதித்தவர் ஆதிசங்கரர். அத்வைதம் எனும் கோட்பாட்டை போதித்தவர் ஆதிசங்கரர். இது சரியான கூற்று. பிரம்மசூத்திரம் என்ற நூலுக்கும் உரை எழுதியவர் ஆதிசங்கரர் ஆவார். இதுவும் சரியான கூற்று. பிரம்ம சூத்திரம் என்ற நூலுக்கும் உரை எழுதியவர் ஆதிசங்கரர் ஆவார். சரியான கூற்று. ராமானுஜர் முன்வைத்த தத்துவம் விசிஷ்டாத்வைதம். அவருடைய தத்துவம் விசிஷ்டாத்வைதம். சரியான கூற்று. விஷ்ணுவின் மீதும் அவரின் இணையான லட்சுமியின் மீதும் ராமானுஜர் கொண்டிருந்த பக்தி நெறி ஸ்ரீ வைஷ்ணவம் என்று அழைக்கப்படுகிறது. இதுவும் சரியான கூற்று. அப்போ விடை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கண்ட அனைத்தும் சரி. மேற்கண்ட அனைத்தும் சரி. ஏ. 16 மற்றும் 17ஆம் நூற்றாண்டுகளில் வைணவ சமயம் இந்தியா முழுவதும் பரவியது. ஸோ 16ஆம் மற்றும் 17ஆம் நூற்றாண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் வைணவம் வந்து பார்த்தீங்கன்னா பரவியது. ஸோ இங்கே உங்களுக்கு புகழ்பெற்ற சமஸ்கிருத கல்வி மையமாக விளங்கிய காஞ்சிபுரத்தில் வடகலை வைணவம் தோன்றியது. வடகல வைணவம் தோன்றியதில் செலுத்தொங்கியது. தென்கலை வைணவம் திருவரங்கத்தை மையமாக கொண்டிருந்தது. தென்கலை வைணவம் திருவரங்கத்தை மையமாக கொண்டிருந்தது. சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட வேத நூல்களே முக்கியமானவை என வடகலையினர் வடகலையினர் கருதினர். தமிழ் மொழியில் 12 ஆழ்வார்களால் எழுதப்பட்ட திவ்ய 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு தென்கலையினர் அதிக முக்கியத்துவம் கொடுத்தனர். 68வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றை ஆராய்க. சரிங்களா? முதல் கூற்று என்ன? குடைவரை கட்டடக்கலைக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் பல்லவ மன்னர் மகேந்திரவர்மன். சரி, சரியான கூற்று. இரண்டாவது, மண்டகப்பட்டில் உள்ள குடைவரை கோவிலே மகேந்திரவர்மன் உருவாக்கிய முதல் குடைவரை கோவிலாகும். இதுவும் சரியான கூற்று. கடற்கரை கோவில்களை உருவாக்கியவர் முதலாம் நரசிம்மவர்மன். இது வந்து பாத்தீங்கன்னா தவறான கூற்று. இரண்டாம் நரசிம்மவர்மன் 2. சரிங்களா? இரண்டாம் நரசிம்மவர்மன். 1984ஆம் ஆண்டு மகாபலிபுரத்தில் உள்ள சின்னங்கள் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டன. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சரியானது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன கேட்டிருக்காங்க உங்களுக்கு? எது வந்து பாத்தீங்கன்னா தவறுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ அப்போ மூன்றாவது இன்கரெக்ட். விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 மட்டும் தவறு. 3 மட்டும் தவறு. தமிழ்நாட்டில் கோவில் கட்டடக்கலையின் பரிமாண வளர்ச்சி. மொத்தம் 5 கட்டங்களா இருக்கு. சரிங்களா? சோ முதல் கட்டம் என்னன்னா பல்லவர் காலம் கிபி 600 இருந்து 850 வரைக்கும். இரண்டாவது ஏர்லி சோழா எபோச் முற்கால சோழர்கள் காலம் AD 850 இருந்து 1100 வரைக்கும். பிற்கால சோழர்கள் கட்டடக்கலை 1100 இருந்து 1350 வரைக்கும். விஜயநகர கட்டடக்கலை 1350 இருந்து 1600 வரைக்கும். நவீன காலம் சரிங்களா? சோ ஆங்கிலேயர் காலம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர் 1600க்கு பின்னர். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்டடக்கலையோட பரிமாண வளர்ச்சி. 69வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றை ஆராய்க. தாராசுரம் கோவிலை கட்டமைத்தவர் சோழ அரசன் 2ஆம் ராஜராஜன். சோ இது சரியான கூற்று. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில், வேலூரில் உள்ள ஜலகண்டேஸ்வரர் கோவில் ஆகியவற்றுள்ள கல்யாண மண்டபங்கள் குறிப்பிடத்தகுந்த விஜயநகர பாணிக்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும். இதுவும் சரியான கூற்று. உலகிலேயே மிகவும் நீளமான கோவில் பிரகாரங்கள் ராமேஸ்வரம் கோவிலில் அமைந்துள்ளன. இதுவும் சரியான கூற்று. பாண்டியர் கால மிக பழமையான குடைவரை கோவில் அமைந்துள்ள இடம் பிள்ளையார்பட்டி ஆகும். 13ஆம் நூற்றாண்டு. இது வந்து பாத்தீங்கன்னா சரியான கூற்று. அப்போ 4மே சரி. விடை வந்து பாத்தீங்கன்னா ஏ ஆன்சர். சரிங்களா? சோ மேற்கண்ட அனைத்தும் சரி. சோ தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோவில் டெம்பிள் இருக்குல்ல, சோ அதை பத்தி சின்ன ஒரு விளக்கம் பார்ப்போம். இக்கோவில் சோழர்களின் கட்டிடக்கலைக்கு மற்றும் ஒரு சிறந்த அடையாளமாகும். ஐராவதீஸ்வரர். சோ வந்து பாத்தீங்கன்னா ஐராவதீஸ்வரர்னா இந்திரனின் யானை வழிபட்ட கடவுள். இந்திரனின் யானை வழிபட்ட கடவுள். அதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐராவதீஸ்வரர். சரிங்களா? தென் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோவிலின் மகா மண்டபம் வடிவத்தில் பெரியதாக உள்ளது. சோ கோவில் வந்து பாத்தீங்கன்னா மகா மண்டபம் வந்து பாத்தீங்கன்னா வடிவத்தில் ரொம்ப பெருசா இருக்கும். இந்த கோவிலின் ஒட்டுமொத்த வடிவம் ஒரு தேர் போல காட்சி அளிக்கிறது. இந்த கோவிலோட ஒட்டுமொத்த வடிவம் ஒரு தேர் போல காட்சி அளிக்கிறது. மகா மண்டபத்தின் கீழ்ப்பகுதியில் 4 சக்கரங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. 4 சக்கரங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. கருவறையிலும் தூண்களிலும் புராண இதிகாச கதாபாத்திரங்கள் சிற்றுருவங்களாக
செதுக்கப்பட்டுள்ளன. சிற்றுருவங்களாக செதுக்கப்பட்டுள்ளன. பொறுத்துக. சரிங்களா? 70வது கேள்வி பொறுத்துக. சமணத்தின் ஐம்பெரும் உறுதிமொழிகள். சமணத்தோட ஐம்பெரும் உறுதிமொழிகள். சரிங்களா? அப்ப அகிம்சை அப்படின்னா அகிம்சை என்ன சொல்லுது? எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தாமல் இருக்கு. சரிங்களா? எந்த உயிரினத்தையும் துன்புறுத்த கூடாது. இதுதான் சத்யா. அது என்ன சொல்லுதுன்னா உங்களுக்கு உண்மை. சத்தியம்னா உண்மை. டி சத்தியம்னா உண்மை. அசௌரியா அப்படின்னு உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா திருடாமை. அசௌரியானா திருடாமை. பிரம்மச்சாரியா திருமணம் செய்து கொள்ளாமை. அபரிக்கிரகா பணம் பொருள் சொத்துக்கள் மீது ஆசை கொள்ளாமை. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சமணத்தோட ஐம்பெரும் உறுதிமொழிகள். சரிங்களா? அப்ப விடை வந்து பாத்தீங்கன்னா ஏ. 71வது கேள்வி கீழ்காணும் கூற்றில் தவறானவற்றை தேர்ந்தெடுக்க. சோ வந்து பாத்தீங்கன்னா எது ராங் ஸ்டேட்மென்ட் கேட்டுக்கிறாங்க. பாப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் என்ன சொல்லிருக்காங்க? களப்பிரர்கள் சமண சமயத்தின் ஆதரவாளர்களாய் இருந்ததாக நம்பப்படுகிறது. சரிங்களா? சோ இது சரியான ஸ்டேட்மெண்ட். இரண்டாவது கிபி 7ஆம் நூற்றாண்டில் காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்த மொரோக்கோ பயணி இபின் பதுதா அங்கு பெரும் எண்ணிக்கையிலான பௌத்தர்களும் சமணர்களும் இருந்ததாக தனது பயண குறிப்புகளில் குறிப்பிட்டுள்ளார். சரிங்களா? யாருன்னா இபின் பதுதா. ஆக்சுவலா நம்ம எங்க பார்த்தோம்? இபின் பதுதா டெல்லி சுல்தானேட்ல வருவார். சரிங்களா? டெல்லி சுல்தான் பீரியட் எப்போ? 1200க்கு அப்புறம். சரிங்களா? சோ இது எப்போ? கிபி 7ஆம் நூற்றாண்டு. அப்போ 500 வருஷம் டிஃபரண்ட். அப்போ கண்டிப்பா அவர் இருக்க வாய்ப்பில்லை. அப்போ அங்க யார் வருவாங்க? யுவான் சுவாங். சரிங்களா? புனித யாத்திரைகளின் இளவரசன் சொல்லக்கூடிய யுவான் சுவான் இங்க வருவார். சரிங்களா? சோ அப்போ இது தவறு. சீன பயணி யுவான் சுவாங். தென் வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது ஸ்டேட்மென்ட்னா கழுகுமலையில் அமைந்துள்ள குடைவரை கோவில் கிபி 8ஆம் நூற்றாண்டு பராந்தக நெடுஞ்சடையனால் உருவாக்கப்பட்டது. இது வந்து பாத்தீங்கன்னா சரியான ஸ்டேட்மெண்ட். நாலாவது ஸ்டேட்மெண்ட் புத்தரின் உண்மையான பெயர் சித்தார்த்த சாக்கியமுனி கௌதமர் என்பதாகும். சோ இதுவும் சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன கேட்டிருக்காங்க? தவறானதை கேட்டிருக்காங்க. தவறானது என்ன? இரண்டாவது ஸ்டேட்மெண்ட். அப்ப இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் எங்க இருக்குங்க? பி ல இருக்கு. ஆன்சர் பி. இரண்டு மட்டும் தவறு. இரண்டு மட்டும் தவறு. 72வது கேள்வி மனிதன் மற்றும் அவனின் சுற்றுப்புறத்தை இயற்கை சூழலோடு படிப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரிங்களா? வந்து பாத்தீங்கன்னா இயற்கை சூழலோடு படிப்பது எவ்வாறு அழைக்கப்படுது? விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சி மனித புவியியல். சி மனித புவியியல். ஹியூமன் ஜியோகிராஃபி சொல்லுவாங்க. 73வது கேள்வி சாலைகள், இருப்பு பாதைகள், ஆறு அல்லது கால்வாய், பள்ளத்தாக்கின் சரிவு ஆகியவற்றிற்கு அருகில் கட்டப்பட்ட வீடுகளின் தொகுப்பு எந்த வகையான குடியிருப்புகளுக்கு எடுத்துக்காட்டாகும்? எந்த வகையான குடியிருப்புகளுக்கு எடுத்துக்காட்டாகும்? சோ அப்ப என்னன்னா செவ்வக வடிவ குடியிருப்புகள், நட்சத்திர வடிவ குடியிருப்புகள், வட்ட வடிவ குடியிருப்புகள், நீள் வடிவ குடியிருப்பு. அப்போ விடை வந்து பாத்தீங்கன்னா நீள் வடிவ குடியிருப்பு. சோ நீள் வடிவ குடியிருப்பு. இது எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செட்டில்மெண்ட்ஸ் ஃபவுண்ட் இன் தி ஹிமாலயாஸ், ஆல்ப்ஸ் அண்ட் ராக்கீஸ். இந்த மலைத்தொடர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நீள் வடிவ குடியிருப்பு அமைஞ்சிருக்கும். 74வது கேள்வி மாஸ்கோவைட் மற்றும் பயோடைட் ஆகிய எந்த தனிமத்தின் தாதுக்கள் ஆகும்? மாஸ்கோவைட் மற்றும் பயோடைட் எந்த தனிமத்தின் தாதுக்கள் ஆகும்? மைக்கா. விடை வந்து சி மைக்கா. சீனா தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைக்கா உற்பத்தியில உலக அளவில் முன்னிலை வைக்கிறது. கீழ்கண்டவற்றில் பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுக்க. சோ வந்து பாத்தீங்கன்னா என்ன பொருந்தாதவற்றை? மாங்கனீஸோட பொதுவான தாதுக்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. மாங்கனீஸோட பொதுவான தாதுக்கள் என்ன? பைரோலூசைட், சைலேமெலன், பீட் கொடுத்துருக்காங்க, ரோடோக்ரோசைட். விடை வந்து சி. 76வது கேள்வி கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடுக்க. கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடுக்க. சோ ஒன்று என்னன்னா ஈர்ப்பு தலங்கள், எளிதில் அணுகும் தன்மை, சேவை வசதிகள் ஆகியவை சுற்றுலாவின் 3 முக்கிய கூறுகளாகும். சுற்றுலாவோட 3 முக்கிய கூறுகள் என்ன? ஈர்ப்பு தலங்கள், எளிதில் அணுகும் தன்மை, சேவை வசதிகள். இது மூன்றுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முக்கிய கூறுகளா எதுக்கு? சுற்றுலாவுக்கு. இரண்டாவது பொதுவாக இயற்கை சூழலில் தாவரங்களும் விலங்குகளும் செலுத்து வளரும் இடங்களுக்கு செல்வது சூழல் சுற்றுலா எனப்படுகிறது. எஸ் இதுவும் சரி. மூன்றாவது சுற்றுலா பயணிகளை வெளியேற்றும் காரணி கௌரவம். இது வந்து பாத்தீங்கன்னா சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட். நான்காவது வந்து பாத்தீங்கன்னா சுற்றுலா பயணிகளை கவர்ந்து இழுக்கும் காரணி சேவை வசதிகள். இது வந்து பாத்தீங்கன்னா சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட். சோ விடை வந்து பாத்தீங்கன்னா அனைத்தும் சரி. மேற்கண்ட அனைத்தும் சரி. சோ 77வது கேள்வி பொறுத்துக. என்னன்னா தேசிய பூங்காக்கள் கொடுத்திருக்காங்க. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். சரிங்களா? சோ சுந்தர்பன் எங்க இருக்குன்னா வெஸ்ட் பெங்கால்ல இருக்குது. சுந்தர்பன் வெஸ்ட் பெங்கால்ல இருக்குது. கிர் எங்க இருக்குன்னா உங்களுக்கு குஜராத்ல இருக்குது. ராம்தப்பூர் எங்க இருக்குன்னா ராஜஸ்தான்ல இருக்குது. கான்கா எங்க இருக்குன்னா மத்திய பிரதேசத்துல இருக்கு. சரிங்களா? சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் என்னவா இருக்கும்? சுந்தர்பனுக்கு வெஸ்ட் பெங்கால். சோ வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி. ஆன்சர் சி. 78வது கேள்வி கீழ்கண்டவற்றில் தவறானவற்றை தேர்ந்தெடுக்க. என்னன்னா இயற்கை நேச்சுரல் ஹசார்டஸ்ல வந்து பாத்தீங்கன்னா
என்னெல்லாம் வந்து தப்பா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? புவி உட்பகுதியில், சரிங்களா, புவி உட்பகுதியில் நிலநடுக்கம், சுனாமி மற்றும் எரிமலை வெடிப்புகள் சோ அதெல்லாம் ஏற்படும். ரைட். புவி மேற்பரப்பில் நிலச்சரிவு மற்றும் பனிச்சரிவு ஏற்படும். இதுவும் சரி. வானிலை ஆய்வு நீர்வளம், இதுல வந்து பாத்தீங்கன்னா இதனால என்ன பாதிப்பு ஏற்படும்? புயல் காற்று, சூறாவளி, பனிமழை மற்றும் வெள்ளம் ஏற்படும். சரி. சுகாதாரத்தால என்ன வரும்? தொற்று நோய்கள் வரும். சோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்த நமக்கு கோவிட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். சோ இதுல என்ன கேட்டிருக்காங்க? தவறானவற்றை தேர்ந்தெடுக்க. தவறானப்ப எதுவுமே கிடையாது. சரிங்களா? எதுவுமே எல்லாமே சரியானது. அப்ப ஆன்சர் மேற்கண்ட எதுவுமே இல்லை. 79வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது? சரிங்களா? பொருந்தாதது தீயால் ஏற்படும் பேரிடர்ல பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க. கண்டறிதல், தடுத்தல், ஓடுதல், அணைத்தல். சோ அப்ப வந்து ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரன்னிங், ஓடுதல். சரிங்களா? ஓடுதல் கிடையாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீயால ஒரு பேரிடர் ஏற்படுதுன்னா முதல்ல அதை கண்டறியணும், அதுக்கப்புறம் அதை தடுக்கிறதுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகாம அதை தடுக்கிறதுக்கு உண்டான வழியை பார்க்கணும், அதுக்கப்புறம் அதை அணைக்கக்கூடிய வழியை பார்க்கணும். சோ அப்ப இதுல ஆன்சர் என்ன? சி. அதுதான் ஓடுதல் கிடையாது. சரிங்களா? 80வது கேள்வி, அனைவருக்கும் சட்டத்தின்படி சமமான பாதுகாப்பு. சரிங்களா? சோ சமமான பாதுகாப்பு என்று கூறும் அரசியலமைப்பு விதி எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ எல்லாத்துக்குமே ஈக்குவல் ப்ரொடெக்ஷன். சரிங்களா? சோ ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் எதுன்னு கேட்டிருக்காங்க. விதி 18, விதி 19, விதி 21, விதி 14. அப்போ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இதுல ஆன்சர் என்ன? ஆர்டிகல் 21. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. சரிங்களா? 81வது கேள்வி, கீழ்காணும் கூற்றை ஆராய்க. கீழ்காணும் கூற்றை ஆராய்க. சோ முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன? முதல் கூற்று என்ன கொடுத்திருக்காங்க? ஐக்கிய நாடுகள் சபை 2017 ஆண்டில், ஐக்கிய நாடுகள் சபை 2017 ஆண்டில் நிலையான மேம்பாட்டிற்கான 17 கொள்கைகளை, சரிங்களா, சோ வந்து பாத்தீங்கன்னா 17 கொள்கைகளை வெளியிட்டுள்ளது. இது வந்து பாத்தீங்கன்னா சரியான கூற்று. சரிங்களா? தென் இரண்டாவது பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு, இந்திய அரசியலமைப்பு அதன் குடிமக்களுக்கு அரசியலமைப்பு சட்ட பிரிவுகள் 14 முதல் 18 வரை இருக்கக்கூடிய சமத்துவத்தை அளிக்கிறது. சரிங்களா? சோ வந்து ஆர்டிகல் 14 வந்து 18 வரைக்கும் என்ன இருக்கு? ஈக்குவாலிட்டி பத்தி பேசுது. ரைட். ஓகே. தென் வந்து பாத்தீங்கன்னா குடியியல் உரிமை என்பது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை குறிக்கிறது. இதுவும் சரியான ஸ்டேட்மெண்ட். நான்காவது ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? சுதந்திரம் மற்றும் சமத்துவம். சோ சுதந்திரம் மற்றும் சமத்துவம் என்பது மக்களாட்சியின் 2 அடிப்படை கோட்பாடுகள் ஆகும். இது சரியானது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஸ்டேட்மெண்ட்மே சரியா இருக்கு. விடை வந்து பாத்தீங்கன்னா மேற்கண்ட அனைத்தும் சரி. மேற்கண்ட அனைத்தும் சரி. 82வது கேள்வி, கீழ்காணும் கூற்றை ஆராய்க. என்ன கூற்று? உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாநில கட்சிகள் தொடர்பான தவறான கூற்றை ஆராய்க. சரிங்களா? சோ இதுல தவறான கூற்று என்ன இருக்குன்னு பார்க்க சொல்லிருக்காங்க. ரைட் வாங்க. முதலாம் கூற்று என்ன சொல்லுது? மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தலில் செல்லத்தக்க வாக்குகளில் குறைந்தபட்சம் 6%. சொல்லுதுன்னா குறைந்தபட்சம் 6% வாக்குகளை பெற்றிருத்தல் வேண்டும். அப்போ வந்து ஒரு மாநில கட்சி குறைந்தபட்சம் 6% செல்லத்தக்க வாக்குகள் பெற்றிருத்தல் வேண்டும். இது சரியான ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? சரியான ஸ்டேட்மெண்ட். இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு 25 தொகுதிகளுக்கும் ஒரு மக்களவை தொகுதி அல்லது சட்டப்பேரவை தேர்தலில் குறைந்தபட்சம் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும். சோ இதுவும் சரியான ஸ்டேட்மெண்ட். மூன்றாவது ஸ்டேட்மெண்ட், சட்டப்பேரவையில் மொத்த தொகுதிகளில் குறைந்தபட்சம் 3% தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும். இது சரியான ஸ்டேட்மெண்ட். இறுதியாக நடைபெற்ற மக்களவை தேர்தலில் குறைந்தபட்சம் 3 மாநிலங்களில் 2% தொகுதிகளில் வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும். சோ இது பாத்தீங்கன்னா இது ராங். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தப்பான ஸ்டேட்மெண்ட். இறுதியாக நடைபெற்ற சரிங்களா மாநில தேர்தல், சட்டமன்ற தேர்தலில், சரிங்களா, இறுதியாக நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் குறைந்தபட்சம் 3% தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். சோ விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 மட்டும் தவறு. விடை டி. சோ இந்த 4வது ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா தேசிய கட்சிக்கு பொருந்தும். சரிங்களா? சோ மாநில கட்சிக்கு இது பொருந்தாது. ஓகேங்களா? சோ மாநில கட்சி என்ன பண்ணும்? இறுதியாக நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 3% எம்எல்ஏக்களை பெற்றிருக்க வேண்டும். அடுத்து 83வது கேள்வி, தேசிய கட்சி குறித்த தவறான கூற்றை தேர்வு செய்ய. இதுக்கு முன்னாடி நம்ம மாநில கட்சியை பார்த்தோம், இப்போ தேசிய கட்சி. சரிங்களா? சோ முதல் கூற்று என்ன சொல்லியிருக்காங்க? தேசிய கட்சி என்பது இந்தியா முழுவதும் நடைபெறும் தேர்தல்களில் போட்டியிடும் அரசியல் கட்சியாகும். சரியானது. சரிங்களா? சரியான கூற்று. இரண்டாவது, இது மாநில தேசிய மற்றும் சர்வதேச விவகாரங்களை தீர்த்து வைக்க வகை செய்கிறது. இதுவும் தீர்த்து வைக்கிறது. இதுவும் பாத்தீங்கன்னா சரியான கூற்று.
மூன்றாவது இது இது ஒரு மாநிலத்திற்குள் நடைபெறும் பல்வேறு தேர்தல்களில் போட்டியிடும் அரசியல் கட்சியாகும். சோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்தில் கிடையாது சரிங்களா. சோ 4 மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வலிமையான ஒரு கட்சியா இருக்கணும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியானது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது ஆப்ஷன் தப்பு. நான்காவது பார்த்தீங்கன்னா இது தனக்கென பிரத்யேகமான சின்னத்தை நாடு முழுவதும் கொண்டிருக்கும். நாடு முழுவதும் ஒரே சின்னத்தை வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கும் இல்லங்களா. பட் அது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காங்கிரஸ் கட்சி, பிஜேபி, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிஸ்ட் பார்ட்டி இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே சின்னங்கள் பார்த்தீங்கன்னா நாடு முழுவதுமே இருக்கும் சரிங்களா. சோ அதுக்குண்டான சென்டென்ஸ் அதுக்குண்டான கூற்று தான் இந்த 4வது பாயிண்ட் சரிங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்க என்ன தப்பா இருக்கு, மூன்றாவது மட்டும் தப்பா இருக்குது. விடை வந்து பார்த்தீங்கன்னா டி 3 மட்டும் தவறு. 84வது கேள்வி கீழ்கண்டவற்றை ஆராய்க சரிங்களா. சோ இதையும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. முதல் ஸ்டேட்மெண்ட் முதல் கூற்று அச்சு இயந்திரம் ஜோஹன்னஸ் குட்டன்பெர்க் என்பவரால் 1453 கண்டுபிடிக்கப்பட்டது. 1453 கண்டுபிடிக்கப்பட்டது. இது சரியானது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஊடகம் சமுதாயத்தின் 4வது துறை என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா சரியானது சரிங்களா. சோ 4th பில்லர் சொல்லுவாங்க. இதுனா ஊடகம் சரி. மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா இது மக்களுக்கு தேவையான தகவல்களை எது ஊடகம் சரிங்களா மக்களுக்கு தேவையான தகவல்களை சேகரிப்பதற்கான உரிமையை பெற்றிருக்குது. இதுவும் சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட். நாலாவது ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா பாராளுமன்றம் மற்றும் ஜனநாயகம் ஆகிய இரண்டும் ஊடகத்தின் கண்காணிப்பில் இருந்தால் மட்டுமே வலிமை அடையும். இதுவும் சரியான ஸ்டேட்மெண்ட். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன கேட்டிருக்காங்க, கீழ்கண்டவற்றை ஆராய கேட்டிருக்காங்க. அப்போ மேற்கண்ட 4மே சரி. சோ மேற்கண்ட அனைத்து கூற்றுகளும் சரி. விடை டி. 85வது கேள்வி கீழ்காணும் கூற்றை ஆய்வு செய்க. சரி பாப்போம் சரிங்களா. சோ முதல் கூற்று என்ன சொல்லிருக்காங்க, எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண்மணி பச்சேந்திரி பால். 1984 வந்து பாத்தீங்கன்னா பச்சேந்திரி பால் ஒரு பெண்மணி பாத்தீங்கன்னா எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண்மணி சரிங்களா. சோ இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் இந்தியாவின் முதல் பெண் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். எஸ், இந்தியாவின் முதல் பெண் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். மூன்றாவது இந்தியாவின் முதல் பட்டியலின சரிங்களா முதல் பட்டியலின பெண் குடியரசுத் தலைவர். பெண் குடியரசுத் தலைவர் யாரு, திரௌபதி முர்மு. எஸ், அவங்கள சரியான ஸ்டேட்மெண்ட் சரிங்களா. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முதல் பெண் காவல்துறை இயக்குனர். இந்தியாவின் முதல் பெண் காவல்துறை இயக்குனர் யாருன்னா கிரண் பேடி கொடுத்துருக்காங்க. இவங்க கிடையாது சரிங்களா, கிரண் பேடி கிடையாது. முதல் காவல்துறை இயக்குனர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. காஞ்சன். சோ இவங்க தான் முதல் பெண் டிஜிபி சரிங்களா. சோ இவங்க தான் முதல் பெண் டிஜிபி. அப்ப கிரண் பேடி யாருன்னா முதல் பெண் ஐபிஎஸ் ஆபீசர் சரிங்களா, முதல் பெண் ஐபிஎஸ் ஆபீசர். அப்ப விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பி 1 2 3 சரிங்களா. நாலாவது ஸ்டேட்மெண்ட் தவறானது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 86வது கேள்வி மேட்ச் சரிங்களா. சோ வந்து பாத்தீங்கன்னா பொறுத்து கேட்டிருக்காங்க. என்னன்னா உலக தலைவர்கள் அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க கேட்டிருக்காங்க சரிங்களா. சிரிமாவோ பண்டாரநாயக்கா. சிரிமாவோ பண்டாரநாயக்கா இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னா உங்களுக்கு இலங்கையை சேர்ந்தவங்க சரிங்களா, இலங்கையை சேர்ந்தவங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா வாலண்டினா தெரஸ்கோவா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா, சோவியத் ஒன்றியம் சரிங்களா, யுஎஸ்எஸ்ஆர் சேர்ந்தவங்க. ஜான்கோ தபே இவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜப்பானை சேர்ந்தவங்க சரிங்களா. சார்லோட் கூப்பர் இவங்க யூகே இங்கிலாண்டை சேர்ந்தவங்க. அப்ப விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏ. விடை ஏ. 87வது கேள்வி கீழ்கண்டவற்றுள் தவறாக பொருத்தப்பட்டுள்ள எதுன்னு கேட்காங்க. மேட்ச் கொடுத்திருக்காங்க சரிங்களா. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எது தப்பா இருக்குன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. சோ சாலை விதிகளின் ஒழுங்குமுறைகள் சரிங்களா எந்த இயர் பாத்தீங்கன்னா இந்த சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா 1989. இது சரியா இருக்குது. மத்திய மோட்டார் வாகன விதிமுறைகள் இதுவும் 1989 கொண்டு வந்தாங்க. மோட்டார் வாகன விதிமுறைகள் இது வந்து பாத்தீங்கன்னா 1968 கொண்டு வந்தாங்க. சோ மூன்றுமே வந்து பாத்தீங்கன்னா சரியா பொருந்திருக்கு. அப்ப விடை வந்து பாத்தீங்கன்னா டி எதுவுமே இல்லை சரிங்களா. சோ டி எதுவுமே இல்லை, தவறானதான் கேட்டாங்க. அப்ப எதுவுமே கிடையாது. 88வது கேள்வி கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்வு செய்க. கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்வு செய்க. ஒரு பொருளின் வடிவம் மாற்றப்படும் போது அதன் பயன்பாடு மிகுதியாகிறது. ஒரு பொருளின் வடிவம் மாற்றப்படும் போது அதன் பயன்பாடு மிகுதியாகிறது. சோ சரியான ஸ்டேட்மெண்ட். ஒரு பொருள் ஓர் இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்லப்படும் போது அதன் பயன்பாடு மிகுதியாகிறது. இதுவும் சரியான ஸ்டேட்மெண்ட். ஒரு பொருளை எதிர்கால தேவைக்காக சேமித்து வைக்கும் போது அதன் பயன்பாடு மிகுகிறது. இதுவும் பாத்தீங்கன்னா சரியான ஸ்டேட்மெண்ட். அப்போ வந்து பாத்தீங்கன்னா சரியானதை கேட்டிருக்காங்க. மேற்கண்ட அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா சரி. மேற்கண்ட அனைத்துமே சரி. டி ஆன்சர். மேற்கண்ட அனைத்து சரி. 89வது கேள்வி கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்வு செய்ய. சோ இது வந்து பாத்தீங்கன்னா தவறுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. சோ பிரைமரி ஃபேக்டர்ஸ் சரிங்களா. சோ முதன்மை உற்பத்தி காரணிகள் நிலம், தொழில் அமைப்பு சரிங்களா. நிலம், தொழில் அமைப்பு. சோ தொழில் அமைப்பு இதெல்லாம் வராது சரிங்களா. அப்போ இது தவறு. முதன்மை உற்பத்தி காரணிகள் நிலம் மற்றும்
உழைப்பு இது வரும். மூன்றாவது இரண்டாம் நிலை உற்பத்தி காரணிகள் மூலதனம் தொழிலமைப்பு வரும். மூலதனம் தொழிலமைப்பு வரும். நான்காவது பார்த்தீங்கன்னா நான்காவது இரண்டாம் நிலை உற்பத்தி காரணிகள் மூலதனம் உழைப்பு. சரிங்களா, இந்த இடத்துல உழைப்பு வராது. ஓகேங்களா. ஸோ அப்போ இதில் ராங்கான ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டுருக்காங்க. இந்த 1 மற்றும் 4 தவறு. அப்போ விடை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சி 1 மற்றும் 4 தவறு. 90வது கேள்வி, மொத்த விற்பனையாளர்களிருந்து சில்லறை விற்பனையாளர்கள் பொருட்களை வாங்கும் போது செலுத்தும் வரி கீழ்கண்டவற்றுள் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் வந்து ரீட்டைல் பிசினஸ் பண்றவங்க அவங்கள்ட்ட பொருள் வாங்குறாங்க, அதுக்கு என்ன டாக்ஸ் பே பண்ணு கேட்டுருக்காங்க. என்ன டாக்ஸ்னா உங்களுக்கு எக்ஸைஸ் டியூட்டி. சரிங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலால் ஆயத்தீர்வை வரி. கலால் ஆயத்தீர்வை வரி. 91வது கேள்வி, பின் வருவனவற்றுள் எந்த நாடு உலகின் காபி பானை சொல்லுவாங்க என்று அழைக்கப்படுவது எது? சரிங்களா. விடை பிரேசில். சரிங்களா. பிரேசில் சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காபி உற்பத்தியில் உலகின் முதல் இடத்தையும் கொக்கோ உற்பத்தியில் உலகின் 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளது. ஸோ காபி ப்ரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட்லையும் கொக்கோ ப்ரொடக்ஷன்ல 3rd பிளேஸ்லையும் பிரேசில் இருக்குது. சரிங்களா. 92வது கேள்வி, திரிலோக்கியநாத ஜெயின சுவாமி கோவில் மற்றும் சந்திரபிரபா கோவில் எங்கு அமைந்துள்ளது? சரிங்களா. திரிலோக்கியநாத ஜெயின சுவாமி கோவில் மற்றும் சந்திரபிரபா கோவில் எங்கு அமைந்துள்ளது? ஸோ சித்தனவாசல், காஞ்சிபுரம், திருச்சிராப்பள்ளி, மதுரை. ஸோ எங்க இருக்குன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கு. சரிங்களா. காஞ்சிபுரத்தில் உள்ள 2 சமண கோவில்கள். சரிங்களா. திரிலோக்கியநாத ஜெயின சுவாமி கோவில் எங்க இருக்கு அப்படின்னா உங்களுக்கு திருப்பருத்தி குன்றம். சரிங்களா. திருப்பருத்தி குன்றம் எங்கன்னா பாலாற்றோட கரையில அமைஞ்சிருக்குது. எங்கன்னா காஞ்சிபுரத்துல. இன்னொரு கோவில் சந்திரபிரபா என்ற பெயரை கொண்டிருந்த இன்னொரு கோவில் வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா உங்களுக்கு ஒரு தீர்த்தங்கருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல அமைஞ்சிருக்குது. இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா பல்லவர் கால கட்டடக்கலை பாணியில அமைஞ்சிருக்குது. 93வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் தவறானதை கண்டறிய. சரிங்களா. கீழ்கண்டவற்றுள் தவறானதை கண்டறிய. கல்பசூத்ராவின் ஜைன சரிதா எனும் சமண நூல் சமண தீர்த்தங்கர்களின் வாழ்க்கையை வரலாறை உள்ளடக்கமாக கொண்டுள்ளது. இது சரியானது. இரண்டாவது முதல் தீர்த்தங்கருமான பாசவநாதர் கடைசியும் 24வது தீர்த்தங்கருமான மகாவீரர் ஆகியோரின் வரலாறுகள் இதில் இடம்பெற்றுள்ளது. இதெல்லாம் கல்பசூத்ராவில் இடம்பெற்றிருக்கு. இதுவும் சரியான ஸ்டேட்மெண்ட். மூன்றாவது பார்த்தீங்கன்னா இந்நூலின் ஆசிரியராக கருதப்படும் காளிதாசர் சந்திரகுப்த மௌரியரோடு மைசூருக்கு புலம்பெயர்ந்து ஏறத்தாழ கிமு 296 அங்கே குடியமைந்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த பாத்தீங்கன்னா இது சரியான ஸ்டேட்மெண்ட். பர்சனாலிட்டி மட்டும் தான் தப்பு, காளிதாசர் கிடையாது, பத்ரபாபு. சரிங்களா. 4வது ஸ்டேட்மெண்ட், விசுத்தி மக்கா என்ற நூலில் பெருமளவு சமணத்தின் தாக்கம் இருப்பதாக நம்பப்படுகிறது. விசுத்தி மக்கா கிடையாது, பஞ்சதந்திரம். சரிங்களா. பஞ்சதந்திரம். இந்த பஞ்சதந்திரம் நூல் தான் வந்து பெருமளவில் சமணத்தின் தாக்கம் இருந்தது. சரிங்களா. ரைட். ஓகே. அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன? 3, 4 தவறு. சரிங்களா. 3, 4 2 பார்த்தீங்கன்னா தவறு. விடை இன்கரெக்ட் தான் கேட்டுக்கிறாங்க. சி. ஆன்சர் சி. சரிங்களா. ஆன்சர் சி. 94வது கேள்வி, மத்திய அரசு கொண்டு வரும் சட்டங்களிலிருந்து மாநில அரசு விலக்கு பெற முடியும் என்று குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எதுன்னு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா. விடை வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஆர்டிகல் 254. சரிங்களா. 254. ஸோ 95வது கேள்வி, எந்த மொழியில் எழுதப்பட்ட திரிபடகா எனும் பௌத்த பொது விதிகள்? சரிங்களா. பௌத்த பொது விதிகள் 3: வினயப்படகா, சுத்தப்படகா, அபிதமப்படகா. சரிங்களா. 3 பிரிவுகளை கொண்டுள்ளது. 3 பதிவுகளை கொண்டுள்ளது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எந்த மொழினா பாலி மொழி. ஸோ பாலி லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பிரிவுகளும் வந்து பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 96வது கேள்வி, விஜயநகர ஆட்சியின் போது கைவினை கலைஞர்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் தனித்தனியே கில்டுகள் இருந்ததாக குறிப்பிட்டவர் யார்? சரிங்களா. தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா கில்டுனா உங்களுக்கு பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு குரூப். சரிங்களா. ஸோ ஒரு சங்கம் மாதிரி. சரிங்களா. ஸோ இது யார் சொல்லியிருக்காங்கன்னா அப்துல் ரசாக் சொல்லியிருக்காரு. சரிங்களா. அப்துல் ரசாக் சொல்லியிருக்கார். 97வது கேள்வி, பின்வருபவர்களில் சால்நாமா என்ற நூலை எழுதியவர் யார்? ஸோ சால்நாமா என்ற புக்கை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிர்தௌசி எழுதியிருப்பாரு. சரிங்களா. ஆன்சர் பி, பிர்தௌசி. 98வது கேள்வி, பின்வருபவர்களில் பிருத்திவிராஜ ராசோ என்ற நூலை எழுதியவர் யார்? இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கலாம். யாருன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா சந்த்பர்தை. சரிங்களா.
ரைட். ஸோ 99வது கேள்வி, யாருடைய காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என்று அழைக்கப்படுகின்றது? சரிங்களா? ஸோ எந்த மன்னரோட காலம்? சோழாஸ், பல்லவாஸ், பாண்டியாஸ், விஜயநகரம். விடை வந்து பார்த்தீங்கன்னா சோழர்கள். ஸோ 100வது கேள்வி, தலையணு பகுதி செதுக்கப்படாமல் உள்ள கற்படுக்கைகளை எங்க காணலாம்? ஸோ எங்கன்னா வேலூர், காஞ்சிபுரம், சித்தனவாசல், மதுரை. சமணரோட கற்படுக்கை எங்க இருக்குன்னா உங்களுக்கு வேலூர். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 7th சோசியல் சயின்ஸ்க்கு உண்டான क्वेश्चंस பார்த்தோம், அதோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம். ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இதை கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா இந்த டெஸ்ட்டை நீங்க ஃபாலோ பண்ணீங்களா கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா அமையும். ஸோ தென் மோர் பாயிண்ட்ஸ் இன்னும் நாங்க கொடுக்க ட்ரை பண்றோம். ஸோ நன்றி, வணக்கம்.